கண்டிப்பா இன்னைக்கு உங்களுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல்ல இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்றதுக்கு நம்மளுடைய ஆல் டைம் ரிசோர்ஸ் பர்சன் ஷியாமலா மேடம் இங்க நம்மளோட இணைந்திருக்கிறார்கள். மேடம் பத்தின புதிதான ஒரு அறிமுகம் யாருக்கும் தேவையில்லை. அறிவியல் மிகச்சிறந்த ஒரு அறிவியல் ஆசிரியர் மற்றும் அல்லாது மிகச்சிறந்த ஒரு கருத்துரையாளர், பயிற்சியாளர். யூடியூப் வச்சிருக்காங்க, சயின்ஸ்க்கு எஸ்பெஷலி அதுல அனிமேஷனோட நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்க பயிற்சிகள், அறிவியல் ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் என்றாலும் மேடம் அங்க இருப்பாங்க கண்டிப்பா. ஸோ எல்லோருடைய டவுட்ஸையும் கிளியர் பண்றதுக்கு எப்பயுமே ரெடியா இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆசிரியரை இங்க நம்ம கருத்துரையாளராக கொண்டிருப்பதில் பெருமை கொள்கிறோம். நிறைவகத்தின் சார்பில் ஷியாமலா மேடம் மற்றும் வந்திருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரையும் வரவேற்க நம்முடைய நிறைவகத்தின் உதவி இயக்குனர் ஃபாதர் ரவி அவர்கள் வந்திருக்கிறார்கள். வெல்கம் ஃபாதர். So, madam, good evening. Once again, welcome. Thank you. Thanks for being available. Yes. Yeah. I was telling that I should have this. Yeah. ஆமா, இன்னைக்கு மழை பெய்ஞ்சு நிறைய பேர் இருக்காங்க உள்ள. So thank you so much. All the best. Thank you. Ma'am, it's your time. Okay, ma'am. Okay. Thank you. Good evening, children. இங்க எல்லாருமே மேக்ஸிமம் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம்ங்கிறனால ஐ எம் ஓப்பனிங் த இங்கிலீஷ் மீடியம் புக் ஒன்லி நவ் ஹியர். ஓகேவா? ஸோ த ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்துக்கிட்டோம்னா யூ ஆல் நோ இட் இஸ் த ஃபர்ஸ்ட் லெசன் இஸ் லாஸ் ஆஃப் மோஷன். இதுல என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட், என்னென்ன டாபிக் வந்து நம்ம நிறைய படிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கண்டிப்பா இந்த லெசன்ல இருந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் இருக்கும், 1 மார்க் இருக்கும், 4 மார்க் இருக்கும், எல்லாமே இருக்கும். ரிமெம்பர் தட், எந்த ஃபார்ம்லயாவது இருக்கும். அதனால இந்த லெசன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் ஸ்கிப் திஸ் லெசன். இந்த லெசனை படிச்சீங்கன்னா கண்டிப்பா 5 to 6 மார்க்ஸ் வந்து யூ கேன் ஈஸிலி ஸ்கோர். இது வந்து ஐ எம் டாக்கிங் அபவுட் யாருக்கெல்லாம் வந்து நான் கொஞ்சம் லெசன் மட்டும் படிச்சு நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா இந்த லெசனை சூஸ் பண்ணி நீங்க கண்டிப்பா படிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்துக்கிட்டோம்னா எடுத்த உடனே யூ கேன் சி ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். அதுல இனர்ஷியா. இதுல இனர்ஷியான்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல என்ன கொஸ்டின் வரும்? வாட் இஸ் இனர்ஷியா வரும், and what are the types of inertia வரும். வெறும் 2 மார்க் கொஸ்டினா இருந்தா you will have a question வெறும் what is inertia அப்படின்ற கதை இருக்கலாம். If it is going to be a 4 mark question அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா what is inertia, what are the types of inertia, give examples, இது எல்லாமே சேர்ந்தாப்லயும் கொஸ்டின் வரலாம். இல்லைன்னா what are the different types of inertia, give example அப்படின்னு வரலாம். இல்லையா? So you all know what is inertia. The state of rest, body at the state of rest தான் வந்து inertiaன்னு தெரியும். அதுக்கப்புறமா டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியால என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கிறது யூ ஆல் நோ இல்லையா? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா when question is asked you will write the 3 names. நான் வந்து இதுல வந்து ஆவரேஜா படிக்கிறவங்க இல்ல வந்து those who find it very difficult to learn அவங்க எல்லாருக்கும் தான் முக்கியமா நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்றேன். ஓகேவா? சென்டென்ஸ் ஸ்கோர் பண்றவங்க எல்லாமே நீங்க படிச்சுட்டுவீங்க. அதனால வந்து அதுக்காக நீங்க வந்து நான் சொல்ற மாதிரி வெறும் கீ பாயிண்ட்ஸோ இல்ல ஷார்ட்டா நோட்ஸ் எழுதுறதோ அப்படிலாம் வச்சுக்காதீங்க. நல்லா எழுத முடியும் அப்படிங்கிறவங்க ஃபுல் ஆன்சர் எழுதுங்க. those who find difficulty அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன், டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியான்னு கேட்ட உடனே you will write rest, motion, direction. இந்த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்னா இப்ப புக்லயே இருக்க எக்ஸாம்பிள் தான் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இல்லையா? ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்ல இருந்து இருக்கக்கூடியதுக்கு எக்ஸாம்பிளும் தனியா கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிளையும் பார்த்துக்கோங்க. வெறும் ஒரு வேர்டு எழுதினாலே போதும் அந்த எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் மோஷன் அப்படின்னு சொல்லும் போது வாட் இஸ் எக்ஸாம்பிள் யூ வில் கிவ். கார், டிரைவிங் கார் வந்து திடீர்னு வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா என்ன அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதுதான் வந்து inertia in the motion of motion சொல்லுவோம். அதுக்கப்புறமா inertia of direction, மூவிங் வெஹிக்கிள்னா ஹில் பிளேஸோ ஹில்லி ஏரியாவோ அப்படிங்கறத நீங்க எக்ஸாம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து ரெகுலரா கேட்கிற கொஸ்டின். ஸோ யூ ஹேவ் டு கோ அபவுட் இட், யூ ஹேவ் டு லேர்ன் அபவுட் இட். ஓகேவா? தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மொமெண்டம். இந்த மொமெண்டம்ல வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ல வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டினா இருக்கலாம், டிஃபைன் மொமெண்டமா இருக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா நியூமரிக்கல் வர மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டினா இருக்கலாம். ஓகேவா? ஸோ மொமெண்டம் அப்படின்னா நம்ம மேக்சிமம் எல்லா வேர்ட்ஸ்க்குமே வந்து அதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் நம்ம வந்து சிம்பிளா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆனா இங்க லீனியர் மொமெண்டம்னு வரும்பொழுது they use a word small p, not a big P. the capital letter P யூஸ் பண்ணோம்னா it is pressure. இங்க மொமெண்டம்க்கு யூஸ் பண்ற லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா லோயர் கேஸ், தட் இஸ் ஸ்மால் p தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி வந்து எம்னு யூஸ் பண்ணா மாஸ்ன்னு ஆயிடும், கேபிட்டல் P யூஸ் பண்ணா ப்ரெஷர் ஆயிடும். இங்க மொமெண்டம்க்கு வந்து வாட் தே ஃபவுண்ட் இஸ் தட் மொமெண்டம்ங்கிறது என்னது, நம்ம ஆக்சிலேட் பண்றது, ஸ்பீடு அதிகரிக்கிறது, ஸ்பீடு அதை பண்றதுனாலதான் அதுக்கு என்ன அவங்க என்ன பண்ணாங்கன்னா they use the word something related to progress, ப்ராக்ரஸ்ல இருக்கு அப்படி, அதனால they use the word லெட்டர் வந்து P யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ P is equal to mv அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். வெரி சிம்பிள், யூ ஷுட் ரிமெம்பர், ஆல்வேஸ் யூ ஷுட் ரிமெம்பர். இது வச்சுதான் உங்களுக்கு வந்து அடுத்தது எல்லாம் இதுல எல்லாமே இந்த P is equal to mv வச்சுதான் வந்து
உங்களுடைய லா ஆஃப் the செகண்ட் லா ஆஃப் மோஷன் நம்ம அதில் தான் சொல்ல போறோம் இல்லையா? ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனும் இனர்ஷியாவும் இதுல இது வரலாம் இல்லைன்னா அது வரலாம், அதனால அதை நல்லா பார்த்து வச்சுக்கிறீங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் கேன் பி இந்த ஃபார்ம் ஆஃப் 1 மார்க்ல கூட ஒரு நியூமரிக்கலா வந்துடும். எப்படி 1 மார்க்ல ஒரு நியூமரிக்கலா வரும்? இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க நீங்க. பேரலல், அதாவது லைக் ஃபோர்ஸஸ், அன்லைக் ஃபோர்ஸஸ். லைக் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா சேம் டைரக்ஷன். அப்ப F1 plus F2. 1 மார்க்ல கூட இந்த கொஸ்டின் வரலாம். 2 ஃபோர்ஸ் இருக்கு, they are in the similar direction or the same direction. What is the resultant force அப்படின்னு கேட்டா 5 Newton plus 15 Newton 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து parallel இருக்கு அப்படின்னா it is the parallel force அப்படின்னு சொன்னாங்கன்னா answer will be what? 15 plus 5 20. முடிஞ்சு போச்சு ஆன்சர், அவ்வளவுதான். If the question is asked in the way that it is mentioned, it is an unparalleled force அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ரிசல்டன்ட் என்னவா இருக்கும்? அன்லைக் ஃபோர்ஸஸ் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அன்லைக் ஃபோர்ஸஸ் கொடுத்தா அப்ப என்ன இருக்கணும் உங்களுக்கு? 2 different directions. You will remember 2 arrows meeting in the direction like this. They are meeting together அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அப்ப வந்து என்ன வரணும்? F1 minus F2. 2 கேஸ் இருக்கு. F1 minus F2 போடுவீங்க, இல்லைன்னா F2 minus F1. இந்த கொஸ்டின் வந்து 2 மார்க்ல இருக்கலாம், ஈவன் 1 மார்க்ல நியூமரிக்கல் சால்வ் பண்ற மாதிரி கொஸ்டினாவும் இருக்கலாம். அதுக்கப்புறமா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்ப 0வா இருக்கும்? When the unlike forces are there and they are in the unlike forces opposite direction இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது when the 2 forces are equal forces in the opposite direction வந்துச்சுன்னா அப்ப resultant will be 0. இந்த 3 கேஸ் ஞாபகம் வச்சுக்கணும். parallel இருந்து like forces parallelனா addition, like unlike forces இருந்ததுன்னா it is subtraction. Subtraction எப்படி பண்ணுவீங்க? F1 minus F2 இல்ல F2 minus F1. So these are the 3 things you should remember here. அதுக்கப்புறமா வந்தாச்சு நம்ம மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். வாட் இஸ் திஸ் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்? இந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ல தான் வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணுவோம்? டார்க் லேர்ன் பண்ணுவோம். வாட் இஸ் டார்க்? டார்க் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப், சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, டார்க் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிட்டா இதுக்கு ரிலேட்டடா இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். T is equal to the small t ஷேப்ல இருக்கு இல்லையா? தான் டார்க். டார்க் இஸ் ஈக்குவல் டு F into D அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அதனுடைய யூனிட் கொஸ்டின் எங்க வரும்? 1 மார்க்ல வந்துடும். கண்டிப்பா இதுல வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியே வரும். மொமெண்டம், கப்புல், டார்க், இந்த மாதிரி இதோட யூனிட்ஸ் கேட்டு உங்களை வந்து குழப்புவாங்க. அதனால அதை நீங்க பார்த்து வச்சுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன வச்சு? நியூட்டன் மீட்டர் அப்படின்னு நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுப்பீங்க இல்லையா? அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் அ கப்புல், மொமெண்ட் ஆஃப் அ கப்புலுக்கும் டார்க்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. போத் ஆர் த சேம். ஆனா இங்க என்ன சொல்லுவோம்? The distance is acting perpendicular to the action of force. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். என்னடா இத்தனை தனித்தனியா டெஃபினேஷன் படிக்கணுமா? ஒண்ணுமே இல்லை. டார்க் வந்து ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். இங்க மொமெண்ட் ஆஃப் கப்புல்னு வரும்பொழுது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், பட் தட் டிஸ்டன்ஸ் இஸ் நாட் த டிஸ்டன்ஸ் அலாங் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். இட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அவ்வளவுதான். இங்கேயும் என்ன எஸ்ஐ யூனிட்? சேம் நியூட்டன் மீட்டர் தான். ஓகேவா? அடுத்தது அப்ளிகேஷன்ஸ். இது சம்டைம்ஸ் 2 மார்க்ல வரலாம். அதனால நீங்க ரொம்ப வந்து வெறும் இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். கியர்ஸ், சீசா, ஸ்டியரிங் வீல், இதுதான் வந்து இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்து வச்சுப்பீங்க. பிரின்சிபல் மொமெண்ட்ஸ் வந்து நான் நிறைய சொல்ல போறது இல்லை. ஏன் சொல்ல போறது இல்லைன்னா ப்ராக்டிகல்ஸ்லயும் உங்களுக்கு வருது. யூ வில் பி வெரி மச் தரோ அபவுட் இட். அதோட என்ன ஞாபகம் வச்சுப்பீங்க? F into D அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பீங்க. ஸோ ஒன் சைட் இட் இஸ் F1 into D1, அதர் சைட் இட் இஸ் F2 into D2. போத் ஆர் கோயிங் டு பி ஈக்குவல். அதுதான் அதோடைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. மொமெண்ட் இந்த clockwise direction, இந்த anti clockwise direction are the same. F1 into D1 is equal to F2 into D2. Now we'll go for the Newton's second law. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா? மொமெண்டம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் அரைவ் பண்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னேன். What is the other name for law of second law? என்னது? It is law in which we are going to arrive at what is force. Somebody is scribbling. நீ ஸ்கிரிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேவா? ஜஸ்ட் டேக் அவுட் யுவர் நோட் புக், நோட் பண்ணிக்கோங்க எதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி. So what is the second law states? Second law states what? The second law states what? Force is directly proportional to the rate of change of linear momentum. Somebody is seriously playing on the screen. யார் அது? ஸ்கிரிபிள் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் லா பார்த்தோம். செகண்ட் லா என்ன சொல்லுது? அந்த force is directly proportional to linear momentum. அப்ப நம்ம rate of change of linear momentum அப்படின்னு எடுத்துக்கணும். rate of change வந்தாலே என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படிங்கிற விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும்.
rate of change in வரும்பொழுதே you should remember it is always final motion minus initial. அப்போ இனிஷியலுக்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஆல்ரெடி நீங்க கிளாஸ் 9ல படிச்சிருக்கீங்க. லாஸ் ஆஃப் மோஷன் வரும்போது என்ன பார்த்திருக்கீங்க, அதுல what is u, accelerationல வந்து you would have learned about what is initial velocity, what is final velocity, what is a is acceleration. இதெல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். 9thலயே equations of motionல பார்த்திருப்போம் நம்ம இல்லையா. So based on that அதை நல்லா ஞாபகம் வச்சுட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், மொமெண்டம்க்கு என்ன டெஃபினிஷன் பார்த்தோம், product of mass into velocity. It's a product of mass and velocity. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு p1 என்ன p2 what is that. அப்ப ஒண்ணு வந்து m, இன்னொன்னு வந்து m. இதை வந்து அப்படியே பைஹார்ட்டே பண்ணக்கூடாது, நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கணும். m நம்மளுக்கு தெரியும், ப்ராடக்ட் அப்படின்னு தெரியும். ஸோ இனிஷியல் என்ன ஃபைனல் என்னன்னு யூஸ் போட போறீங்க. அதுக்கப்புறமா when you mention it as அந்த ஈக்குவேஷனை பைஹார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மறந்து போயிடும், ஞாபகமே வச்சுக்க முடியாது. ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்தாலே ஆல்வேஸ் இட் இஸ் டிவைடட் பை டைம். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் வரும்போது இட் இஸ் ஆல்வேஸ் டிவைடட் பை டைம். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் t-ஆல நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன வரும், mv மைனஸ் mv. ரொம்ப சிம்பிள். இது வரை முடிஞ்சிருச்சா, நம்ம ஃபோர்ஸ் வந்து இதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லிட்டோம். v minus u by t is called as acceleration. கிளாஸ் 9ல படிச்சிருக்கோம் நம்ம இல்லையா. அப்ப என்ன ஆயிடும், உங்க ஈக்குவேஷன் f is equal to m ன்னு வந்துடும். இவ்வளவுதான், இதுதான் செகண்ட் லா. டிரைவ் அட் த செகண்ட் லா ஆஃப் ஈக்குவேஷன் ஒரு 4 மார்க் क्वेश्चन கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. டிரைவ் த செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்ன டிரைவ் பண்ணணும், நீங்க f is equal to ma டிரைவ் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும், மொமெண்டமோட டெஃபினிஷன் ஞாபகம் இருந்தா போதும். p is equal to mv. அங்க சிம்பிளி வெறும் வெலாசிட்டிக்குன்றதுனால v யூஸ் பண்ணிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி யூனா என்ன வீனா என்ன அதுல இருந்து நீங்க கொண்டு வந்துருக்கீங்க இந்த ஈக்குவேஷனை. ஓகேவா, திஸ் கேன் பி a 4 mark question, it can be asked. ஓகேவா, அதுக்கப்புறமா அந்த நம்ம ஃபோர்ஸுக்கான டெஃபினேஷன் என்ன, அதனுடைய டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் என்ன, நியூட்டன் இல்லையா, அந்த யூனிட் டோன்ட் ஸ்கிரிபிள். அதுக்கப்புறமா இம்பல்ஸ். அகெயின் வாட் இஸ் திஸ் இம்பல்ஸ், இம்பல்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஃபோர்ஸ் இன்டு டைம். ஓகேவா, இம்பல்ஸ்ல அந்த அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வர்றதில்லை, பட் ஸ்டில் அதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. சேஞ்ச் இன் த மொமெண்டம், ஜி இஸ் ஈக்குவல் சேஞ்ச் இன் த மொமெண்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்புறமா நம்ம பார்க்க போறது நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லாவும் கேட்பாங்க. லாஸ் கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நம்மளுக்கு உண்டு. 2 மார்க்ஸ்ல இருக்கலாம், இல்ல 4 மார்க்ஸ்ல இருக்கலாம் அந்த கொஸ்டின். டோன்ட் ஸ்கிரிபிள். நான் இல்லைன்னா வந்து மேம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் இப்போ. ஹூ ஸ்கிரிபிளிங் தேர்? ஓகே, தேர்ட் லா என்னது, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்படிங்கிறதுக்கு அந்த ஈக்குவேஷனை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், FA is equal to minus FB. அவ்வளவுதான். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ், இந்த எக்ஸாம்பிள்ஸ் கூட தனியா 1 மார்க்லயோ இல்ல 2 மார்க்லயோ இல்ல வந்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்லயோ வரும். என்னென்னலாம் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், பேர்ட்ஸ், அப்புறமா ஸ்விம்மர், அதுக்கப்புறம் கன். 3 வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுல்லா ஸ்டேட்மெண்ட் படிக்க கூடாது. பேர்ட்ஸ், ஸ்விம் பண்றவங்களோட ஸ்விம்மிங், ஹவு த ஆக்ஷன் ஆஃப் ஸ்விம்மிங் டேக்ஸ் பிளேஸ். அதுக்கப்புறமா கன், கன்னோட ஆக்ஷன் நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க இல்லையா, ரிட்டாலியேட் ஆகும் இல்லையா அந்த கன்னு, அதுதான் வந்து தேர்ட் லாவுடைய எக்ஸாம்பிள். ஓகேவா, பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இது ஒரு 4 மார்க் கொஸ்டின்ல வரலாம். போன வருஷம் வரல, அதுக்கு முன்னாடி வந்து வரல. மேபி திஸ் இயர் திஸ் கொஸ்டின் கேன் பி தேர். நான் இப்போ வந்து சொல்றேன் உங்களுக்கு இந்த கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப நீங்க என்ன, உங்களுக்கு ஏற்கனவே மொமெண்டம் டிரைவ் பண்ண தெரிஞ்சதுனால இது ரொம்ப சிம்பிள். 2 ஆப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்க எழுத போறீங்க. அப்படி எழுதும்போது யூ ஹேவ் டு ரிமெம்பர் தட் என்ன, வாட் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஃபார் principle of conservation of linear momentum. It states what? When there is no change in the linear momentum of the bodies, the net external force acts on them na அப்ப என்னவா இருக்கும், it will be the constant. அது சேஞ்சே ஆகாது அப்படிங்கிறது தான் அதோட f m1 plus v1 plus m2 plus m2 v2 is equal to m1 u1 plus m2 u2 அப்படிங்கிறது. Final velocity will be equal to, final momentum will be equal to the initial momentum அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவுதான். இங்க லாஸ்ட் இந்த 2 லைன் வந்து நீங்க பார்த்து வச்சுக்கணும். And this equation, suppose என்னால படிக்கவே முடியாது, எனக்கு இந்த ஈக்குவேஷன்லாம் ஞாபகம் வச்சுக்கவே முடியாது அப்படிங்கிறவங்க வெறும்னா the sum of momentum after collision will be equal to the sum of the momentum before collision. அவ்வளவுதான். Before collision and after collision momentum will be the same. It will be equal அப்படின்னு சொல்லணும். அடுத்தது rocket propulsion. The next one is rocket propulsion. The rocket propulsionல வந்து propulsionல என்ன கேட்பாங்க, ரெகுலரா கேட்கிற ஒரு 2 மார்க் கொஸ்டின் என்னன்னா, என்னென்ன லாஸ்லாம் இதுல யூஸ் ஆகுது, which are the laws are used in the propulsion of rocket. He will mention what, conservation of linear momentum as well as Newton's law of motion. இந்த 2 லைன் இருக்கு பாருங்க, first 2 line, that will be the answer for that question. Laws that are used in the propulsion of rocket. அதுக்கப்புறமா
இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு உங்களை வந்து அதனுடைய ஈக்குவேஷன் எழுத சொல்லுவாங்க. வாட் இஸ் தட்? நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். F is equal to இந்த ஈக்குவேஷன் இருக்குல்லையா, G into M1 M2 by R square அப்படிங்கிறது இல்லையா இந்த ஈக்குவேஷன். அப்படி கேட்பாங்க. சம்டைம்ஸ் இந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்டு they will ask you to write the law, universal law of gravitation. அதை வந்து எழுத சொல்லுவாங்க. ஒன்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இல்லைன்னா ஈக்குவேஷன், இல்லை ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடும், எப்படி எழுதணுங்கிறது. இந்த ஈக்குவேஷனுக்கானது எப்படி எழுதணும்னு ஞாபகம் வந்துடும், இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணும்னு ஞாபகம் வந்துடும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? The force எப்படி காமிச்சிருக்காங்க, there are two bodies or two objects with the mass m1 m2 அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா. the force acting and then வந்து f2 f1 and f2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருப்பாங்க, ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, ஆக்சுவலி the product of they are directly proportional to the product of the masses and indirectly proportional to the square of the distance between them அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை தான் நீங்க எழுதணும். இதை கொடுத்துட்டு அதை எழுத சொல்லும் பொழுது இல்லையா. then what is acceleration due to gravity and what is its unit? அதோட வேல்யூ என்ன, acceleration due to gravity அப்படிங்கிறது என்ன, அதோட வேல்யூ என்ன. இதுல வந்து இந்த கொஸ்டின் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் G and G ஒரு 1 or 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதை வச்சு ரெகுலரா கேட்டது கிடையாது. பட் ஸ்டில் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, ஞாபகம் வச்சுக்கணும், the mg is equal to இந்த ஈக்குவேஷன் இந்த 1.13 ஃபுல்லா படிக்க முடியுதோ இல்லையோ இது ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைன்னா the 1.14 G is equal to Gm by R square இருக்கு இல்லையா, அதை நீங்க பார்த்து. இதுதான் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் த கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் இது வந்து அப்பப்போ வெயிட்லெஸ்னஸ் டைரக்டா கேட்காம எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, why do the astronaut free falling இருக்கிறது எப்படிங்கிறது கேட்பாங்க. why do they feel the weightlessness அப்படின்னு கேட்பாங்க. இங்கே இந்த 2 லைன் இருக்கு பாருங்க, இதுதான் அதுக்கு ஆன்சர். ஓகேவா? இந்த கொஸ்டின் இதை பேஸ் இந்த astronaut தான் ஒரு வேர்டு எப்படி வரும்னா why the astronauts feel like they are floating அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கொஸ்டின். அது ஆக்சுவலி they are not floating, they are falling freely அப்படிங்கிற ஆன்சர் நீங்க எழுதணும். why they are falling freely? because ஸ்பேஸ் ஸ்டேஷனோடைய ஆக்சிலரேஷனும் ஆஸ்ட்ரோநாட்டோட ஆக்சிலரேஷனும் சேமா இருக்கு. இந்த ஒரு லைன் இருக்கு பாத்தீங்களா, the space station and the astronauts have the equal acceleration அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் அதுல எழுதணும். இப்போ இங்க இருக்கு பாருங்க, இந்த கேசஸ் இருக்கு பாத்தியா, 4 கேசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை வந்து யூ கேன் வெரி வெல் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் செல்ஃப். இந்த விஷயத்தை நீங்க ஃபீல் பண்ண முடியும். டேக்கிங் த எக்ஸாம்பிள் ஆஃப் த லிஃப்ட், when ever you travel in the lift, நீங்க யோசிச்சு பாருங்க, இதை உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து அப்வர்ட் போகும்போது யூ வில் ஃபீல் வெரி மச் லைட். எப்போ, அப்ப வந்து அப்பரண்ட் வெயிட் வந்து என்னவா இருக்கும், ஆக்சுவல் வெயிட்டை விட ஜாஸ்தியா இருக்கும். செகண்ட் கேஸ் டவுன்வர்ட், கீழே இறங்கும் போது அப்பரண்ட் வெயிட் வந்து ஆக்சுவல் வெயிட்டோட கம்மியா இருக்கும். இந்த எல்லாத்தையும் ஃபுல்லா படிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த லாஸ்ட் லைனை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ரெஸ்ட்ல இருக்கும்போது போத் ஆர் ஈக்குவல். ஃபாலிங் டவுன் ஃப்ரீலி, எந்த ஒரு பாடி ஃப்ரீ ஃபாலிங் பாடியா இருக்கும் பொழுது அப்ப அதோடது இந்த அப்பரண்ட் வெயிட் என்னவா இருக்கும், அதுக்கு 0வா இருக்கும். இந்த 4 கேஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த கொஸ்டின் ரீசனிங் கொஸ்டினா வரும். நீங்க கேட்குறீங்க இல்லையா, ஹாட் கொஸ்டினா கேட்பாங்களா, ஏதாவது கேட்பாங்க. இந்த மாதிரி தான் ஹாட் கொஸ்டின் செலக்ட் பண்ணுவாங்க. why the astronauts are floating அப்படின்னு கேட்கும்போது you will mention that they are not floating, it is that they are free falling. why they are feeling like that, why it is free falling, due to the huge orbital velocity ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறமா செகண்ட் and you will mention the space station and the astronauts are similar or the equal acceleration. similar கூட யூஸ் பண்ணக்கூடாது, equal acceleration அப்படின்னு எழுதணும். and therefore they are under free fall condition அப்படின்னு மென்ஷன் பண்ணுவீங்க. ஓகேவா? அடுத்தது applications of law of gravitation. இது கொஸ்டின் இது வரைக்கும் ரொம்ப வந்ததே கிடையாது. அப்படி கேட்டா யூ மென்ஷன் ஆல் திஸ் திங்ஸ். என்னென்ன ரொம்ப சிம்பிளா ஞாபகம் 2 மார்க்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின் வரைக்கும் கேட்கல. லாஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு கேட்டா டு டிஸ்கவர் நியூ ஸ்டார்ஸ் பிளானட்ஸ், அதுக்கப்புறமா ஜெர்மினேஷன் ஆஃப் ரூட்ஸ் பை ஜியோட்ராபிசம், அதுக்கப்புறமா irregularities and motion of the stars in the orbit. இல்லையா? இதெல்லாம் வந்து நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். அதனால சொல்றேன், இந்த பாயிண்ட்ஸ் ஈஸியா படிச்சு என்னால நல்லா படிக்க முடியும் அப்படின்னா கிளியரா என்னென்ன பாயிண்ட்ஸ் வரணும்னு கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல வந்து இந்த புக்ல வச்சு நீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியூஸை ஹைலைட் பண்றதுக்கு ஒரு ஹைலைட் பென் வச்சுக்கோங்க. பென் வச்சுட்டு கீவேர்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி படிங்க. கீவேர்ட்ஸ் நீங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா புக்கை ஓப்பன் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடும், ஓ லா ஆஃப் கிராவிடேஷனோட அப்ளிகேஷன்ஸா, அப்ப எனக்கு ஞாபகம் வரும். என்னென்ன வரும், மெஷரிங் த
டைமென்ஷன் ஆஃப் த ஹியூமன் ஹெவன்லி பாடிஸ் அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட் டிஸ்கவரி அப்படின்னு போட்டிருக்கு. அது இப்படி ஒன்னொருத்துக்கும் ஒரு கீ வேர்டு இல்லை 2 வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வில் கம் டு த நியூமரிக்கல்ஸ். என்ன மாதிரி நியூமரிக்கல்ஸ் இந்த லெசன்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொமெண்டம் கால்குலேஷன் வருது. அதான் சொன்னேன் இல்லையா, எடுத்த உடனே சொன்னேன் P is equal to mv ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸோ இல்லை டார்க்கோ கேட்டாலும் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ரெண்டுத்துக்குமே ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் தான். டார்க் கேட்டாலும் அதுதான். அதுக்கப்புறமா என்ன சொல்றது, மொமெண்ட் ஆஃப் இது கேட்டாலும் கப்பலோடது கேட்டாலும் அதே தான். ரெண்டுத்துக்குமே அதே தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஈஸியா நீங்க அந்த சம்ம போட முடியும். அதுக்கப்புறமா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜி அண்ட் ஜி சொன்னேன் இல்லையா, சம்டைம்ஸ் ரெகுலரா வர்றது கிடையாது. இதுவும் உங்களுக்கு சொல்ல போனீங்கன்னா இந்த சம்ஸ் நியூமரிக்கல்ஸ் எல்லாமே வந்து இட் கம் அண்டர் ஹாட் கொஸ்டின்ஸ் வச்சுக்கலாம். நம்ம இந்த G is equal to gm/r². இதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு நியூமரிக்கல், சம்டைம்ஸ் திஸ் நியூமரிக்கல் கேன் பி ஈவன் இன் 1 மார்க். அதான் எனக்கு லாஸ்ட் டைம் நான் கிளாஸ் சொன்னேன், ஹாட் கொஸ்டின்ஸ் வந்து 5 மார்க்ல 4 மார்க்ல தான் வரணுமோ இல்ல 7 மார்க்ல வரணும், 2 மார்க்ல வரல, 1 மார்க் எதுல வேணாலும் அந்த ஹாட் கொஸ்டின் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுல நீங்க இந்த ஃபார்முலாஸ் தரவா இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு என்னவா எப்படி இருக்கும், உங்களுக்கு ஃபார்முலாஸ் தரவா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து நியூமரிக்கல்ஸ் போடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் ஆல் வித் த ஃபர்ஸ்ட் லெசன். வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் லெசன். த செகண்ட் லெசன் எடுத்துக்கலாம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். இது ஒரு 4 பாயிண்ட்ஸ் கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா 7 மார்க்ல ஃபுல்லா இந்த கொஸ்டின் வரவே வராது. 4 பாயிண்ட்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க, எனர்ஜி இது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் பண்ணும். அதுக்கப்புறமா அதுக்கு என்ன தேவையில்லை, நோ மீடியம், டஸ் நாட் நீட் எனி மீடியம் ஸ்பீட், சிம்பிள் பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் உங்களால முடியும் அப்படின்னா பாத்துங்க. ஏன்னா எனி 4 பாயிண்ட்ஸ் ஈஸியான 4 பாயிண்ட் பார்த்து வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா ரிஃப்ராக்ஷன் வரும்போது ஸ்னெல்ஸ் லா 2 மார்க்ல கேட்கலாம். ஸ்னெல்ஸ் லா செகண்ட் லா தானே ஸ்னெல்ஸ் லா, அது ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுல மேக்ஸிமம் செகண்ட் லா தான் கேட்பாங்க, ஸ்னெல்ஸ் லான்னு கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா வாட் இஸ் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். The dispersion of light is scattering of light அப்படிங்கிறதுலாம் வந்து டைரக்ட் கொஸ்டினா இல்லாம அகெயின் ஐம் டெல்லிங் இட், இது என்ன வரும், ஒரு ஹாட் கொஸ்டினா வரலாம். ஃபார்மேஷன் ஆஃப் ரெயின்போ எப்படி வருது, அதுக்கப்புறமா வந்து வேற என்ன சொல்றது, why the sky appears blue, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா that is your hot question. இது எல்லாமே ரிலேட்டட் டு வாட், இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டை வச்சுதான் வந்து நம்ம வந்து அதுக்கெல்லாம் ஆன்சர் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதை நீங்க பார்த்து வச்சுக்கிறீங்க. ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் வந்து அதனால என்ன சேஞ்சஸ் வருது, என்னென்னலாம் அது வந்து அப்ளிகேஷன்ஸ் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா யூ கேன் அப்ளை டு த கொஸ்டின்ஸ் லைக் why the sky appears blue, அந்த மாதிரி கொஸ்டினுக்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? தென் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங்ல இது வரைக்கும் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிலே ஸ்கேட்டரிங் தான் கேட்டிருக்காங்க. பட் ஸ்டில் நீங்க அந்த 2 டைப்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, எலாஸ்டிக், இன்எலாஸ்டிக்ல தான் நம்ம அந்த 4 டைப்ஸ் பார்க்க போறோம். ரிலே, அதுக்கப்புறமா மீ, அப்புறம் டிண்டில், அப்புறம் ராமன், இது 4 பார்ப்போம் இல்லையா இது வரைக்கும். ஆனா இந்த கொஸ்டின் வந்து ஃபுல்லா கொஸ்டினா 4 மார்க் கொஸ்டின் எல்லாம் வந்ததில்லை. ரிலே ஸ்கேட்டரிங் மட்டும் கேட்டிருக்காங்க 2 மார்க்ஸ்ல. ஆனாலும் பை நேம் பார்த்து வச்சுக்கோங்க என்னென்ன அப்படிங்கிறது. ஓகேவா? அதுக்கப்புறமா லென்சஸ், வில் மூவ் ஆன் டு லென்சஸ். இந்த ராமன் ஸ்கேட்டரிங் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்க. இந்த ராமன் ஸ்கேட்டரிங் பத்தி இது வரைக்கும் தனியா கொஸ்டின் வந்தது இல்லை. பட் ஸ்டில் இதுல வந்து ராமன் ஸ்கேட்டரிங் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இந்த வருஷம் ஏன் சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அவருடைய சென்ச்சுரி பர்த்டே இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அதனால there is a possibility that they can ask a question on Raman effect. இந்த ராமன் எஃபெக்ட்னு சொல்லும்போது இந்த ராமன் ஸ்கேட்டரிங் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்ஸ் பிகாஸ் இந்த வருஷம் on 7th of November they celebrated his birthday. ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கப்புறமா வந்து லென்சஸ்ல டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் பார்த்துக்கணும். இதுல வந்து நீங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து தியரட்டிக், நீங்களே உங்களுக்கு எல்லாமே தெரியும், இதெல்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சுப்பீங்க. என்ன முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும், இதுதான் பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், ஃபார்மேஷன் ஆஃப் இமேஜ் எங்க அப்படிங்கிறது. இது வந்து நம்ம கான்வெக்ஸ் லென்ஸோடது ப்ராக்டிகல்ஸ்ல பண்றோம் இல்லையா? கான்வெக்ஸ் லென்ஸோடது 2 மெத்தட் பண்றோம், டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் மெத்தடும் யூவி மெத்தடும் பண்றோம். அதுல வந்து அந்த 2க்கு மட்டும் எங்க இருந்தா எங்க வருதுன்னு நீங்க பார்த்து வச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் நல்லாவே. ப்ராக்டிகலி யூ ஹவ் டன். இதுவே வந்து இன்ஃபினிட்டில இருந்தா இமேஜஸ் ஃபார்ம்ட் அந்த ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிடுவீங்க இல்லையா? அதுக்கப்புறமா when the distance is greater than 2f, less than 2f, அதெல்லாம் அதுல பண்ணிருக்கீங்க. பட் ஸ்டில் இங்க நீங்க என்ன பண்ணணும், எங்க இருந்தா எங்க, ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் where the object is placed, when the object is placed at C, where the image is formed அப்படின்னு வீட்டுல படிக்கும்பொழுது இதுலயே வந்து இது தனித்தனியா அப்படி இருக்கு இல்லையா? யூ புட் அ டேபிள், U போட்டுக்கோங்க, V போட்டுக்கோங்க, U போட்டு Fனா இன்ஃபினிட்டில ஆப்ஜெக்ட் இருந்தா அட் F, அதுக்கப்புறமா Cனா எங்க, 2Fனா எங்க அப்படின்னு ஒண்ணுன்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் கொஸ்டின் 2 மார்க்ஸ்ல வருது.
எதுல இருந்து வரும்? கான்வெக்ஸா வரலாம், கான்கேவா வரலாம். லெட் அஸ் ஆன்டிசிபேட் தட் திஸ் கேன் கம். இல்லையா? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும். கான்வெக்ஸ் லென்ஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்க? மேக்னிஃபைங் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபுல் லைன்ஸா படிக்க ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இப்போ ஹாஃப்ல இருந்து யூ வில் பி லேர்னிங் த ஹோல் சிலபஸ். இல்லையா? கையில படிக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எக்ஸாம் போது ஒரு ஹைலைட் பென் வச்சுக்கோங்க, மார்க் பண்ணிட்டே வாங்க. இப்போ நான் கான்வெக்ஸ் லென்ஸோட அப்ளிகேஷன்ஸ் சொல்றேன். அப்ப நான் என்னென்ன சொல்லுவேன்? கேமரா லென்சஸ், மேக்னிஃபைங் லென்சஸ், மைக்ரோஸ்கோப், டெலிஸ்கோப், லைட் ப்ரொஜெக்டர். அதுக்கப்புறமா ஃபார் ஐ டிஃபெக்ட். அவ்வளவுதான். அதை மட்டும் தான் நான் அண்டர்லைன் பண்ணிப்பேன். எனக்கு அப்ப ஈஸியா ஞாபகம் வந்துடும். எனக்கு நம்மளுக்கு வந்து we can make a sentence out of it. இல்லையா? தமிழ்ல எப்படி வந்து வாக்கியத்தில் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட் கொடுத்து எது சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எலாபரேட் பண்ணிக்கலாம். படிக்கும் போது வெறும் கீவேர்ட்ஸ் மட்டும் படிச்சுட்டே வரும். ஓகேவா? அதே மாதிரி ரிஃப்ராக்ஷனுக்கும் அதே மாதிரி ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்க, இமேஜோட பொசிஷன் எங்கன்னு ஒரு டேப்லோ காலம் தான். அதை போட்டுட்டு அதுவும் ஃபுல்லாலாம் போடவே கூடாது. எஃப்னா எங்க இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும், 2Fனா எங்க இமேஜ் ஃபார்ம் ஆகும், 3னா எங்க இமேஜ் ஃபார்ம் ஆகும், அப்படி அந்த இதை மட்டும் போட்டு போட்டு படிச்சுட்டு வந்துடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் லென்ஸ் ஃபார்முலா. இதனுடைய டயக்ராம் வரையும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்? அடிச்சுலாம் வரையவே கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணிடும்? இன்சிடென்ட் ரே போடுங்க. வெறும் லென்ஸ் மட்டும் டிரா பண்ணுங்க. லென்ஸை மட்டும் டிரா பண்ணிட்டு அதுக்கு இந்த லென்ஸுக்கு அப்புறமா வந்து டு த லெஃப்ட் யூ டிரா த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் வரைஞ்சிட்டு ஒன்னு வந்து பேரலல் இருக்கணும் இல்லையா? பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு லைன் டிரா பண்ணுங்க, அதுக்கு போடுங்க. இன்னொன்னு வந்து அட் த சென்டர், ஆப்டிக் சென்டர்ல போய் போற மாதிரி போடுங்க. அதுக்கப்புறமா எந்தெந்த பொசிஷன் போட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ணுங்க ஆப்ஜெக்ட் எங்க ஃபார்ம் ஆகுது. அப்போ உங்களோட டயக்ராம் வந்து நீட்டா இருக்கும். ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் லென்ஸ் ஃபார்முலா. லென்ஸ் ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது அப்படியே பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். 1/f is equal to 1/v minus 1/u. Fனா ஃபோக்கல், Cனா வந்து இமேஜ், யூனா ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த சைன் கன்வென்ஷன் கொஸ்டின் வந்து எப்பயாவது 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி கான்வெக்ஸ் கான்கேவ் லென்ஸுக்கும் அதே மாதிரி தான் அப்ளிகேஷன்ஸ் பார்த்து வச்சுக்கிறீங்க. ஓகேவா? இங்க பாருங்க, கான்கேவ் லென்ஸ் வந்து 5 ஹோல் இந்த டோர்ஸ். நம்பர் 2 மயோபியா. நம்பர் 3 என்னது? கலிலியன் டெலிஸ்கோப்ல என்னவா ஐபீஸா இருக்குது அது மட்டும் ஒரு தனியா ஒரு பாயிண்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. கலிலியோடைய டெலிஸ்கோப்ல ஐபீஸ்ல வந்து என்னவா இருந்திருக்கு? என்ன இருந்திருக்கு? கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த சைன் கன்வென்ஷன் சொன்ன பாருங்க. சைன் கன்வென்ஷன்ல அட் டைம்ஸ் ஒரு 1 or 2 டைம்ஸ் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. அப்ப நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? மேல இருந்தா என்ன, கீழே இருந்தா பிளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். லெஃப்ட் சைடு எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் எப்பயுமே என்ன பண்ணணும்? இப்ப நான் சொல்லும் போது என்ன சொன்னேன்? லெஃப்ட், என் கை லெஃப்ட்ல தான் காமிச்சேன். ஆப்ஜெக்ட் இந்த பக்கம் தான் இருக்கணும். லெஃப்ட்ல இருக்கிறதுக்கு எல்லாமே பிளஸ், ரைட்ல இருக்கிறதெல்லாம் மைனஸ், மேல இருக்கிறதெல்லாம் பிளஸ், கீழே இருக்கிறதெல்லாம் மைனஸ். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிளா இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கொஸ்டின் கேட்டா 4 பாயிண்ட் எழுதுறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் லென்ஸ். வாட் இஸ் மேக்னிஃபிகேஷன்? மேக்னிஃபை, உருவாக்கம், அதாவது உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களான்னு தெரியல, நான் ஃபுல்லா இங்கிலீஷ் தான் சொல்லிட்டு இருக்கேன். மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா உருப்பெருக்கம். இந்த உருப்பெருக்கம் அப்படிங்கிறது என்னது? நம்ம எப்ப வந்து லென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? அது நம்ம மைக்ரோஸ்கோப் எப்ப யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். அதை வச்சு நீங்க எழுதிடலாம். எப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம்? ரொம்ப குட்டியா, ரொம்ப மிக மிக சிறியதா இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம பெருசு பண்ணி கிளியரா பார்க்கணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்ப வாட் ஹேப்பன்ஸ்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மேக்னிஃபிகேஷன்? ஆக்சுவல் சைஸை விட என்லார்ஜ்டு சைஸா நம்ம பாக்குறது இல்லையா? அப்ப வி என்னவா இருக்கும்? ஜாஸ்தியா இருக்கும். சிம்பிள் திங், அவ்வளவுதான். அப்ப மேக்னிஃபிகேஷன் எப்படி மெஷர் பண்ணுவோம்? ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இது ஒன்னு ஃபார்முலா. ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அதர்வைஸ் distance of the image by distance of the object. அவ்வளவுதான். m is equal to h dash by h, இல்லைனா m is equal to p by u. இதெல்லாம் நான் இப்ப சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி இந்த லெசன் எடுத்துக்கிட்டீங்கனாலே நீங்க ஓபன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன நல்லா முக்கியமானதுன்னு. கண்டிப்பா யூ வில் ஆல் வில் ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ். அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா. ஓகேவா? ஸோ நம்ம மேக்னிஃபிகேஷன் முடிச்சாச்சு. அடுத்தது பவர் ஆஃப் த லென்ஸ். வாட் இஸ் பவர் ஆஃப் த லென்ஸ்? இந்த லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா ஒரே ஒரு தடவை எனக்கு தெரிஞ்சு இந்த புக் வந்ததுக்கு ஒரு தடவை இந்த கொஸ்டின் பார்த்திருக்கேன். அதுக்கு இல்லைன்னா வந்து திஸ் கொஸ்டின் இஸ் நாட் கம். பவர் ஆஃப் த லென்ஸ் போயிடலாம். பவர் ஆஃப் த லென்ஸ் P is equal to 1/. What is P here? Is power. Okay, the power of the lens is given by reciprocal of focal length. ரொம்ப சிம்பிள். reciprocal அப்படின்னா 1/f னா 1/f இல்லையா? ஸோ reciprocal of focal length அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பீங்க. அப்ப என்ன யூனிட் வரும்? லென்த்னாலே மீட்டர். அப்ப என்ன ஒரு மீட்டர் -1. அதுக்கு தனியா ஒரு யூனிட் இருக்கு. வாட் இஸ் தட் யூனிட் கால்ட் as? It is called as diopter. 1 diopter is equal to 1 meter -1. லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, அதை வந்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. டயாப்டர்ங்கிறது ஒரு யூனிட். இன்னொன்னு என்ன சொல்லுவோம்? மீட்டர் டு த பவர் ஆஃப் -1. ரைட்டா? ஸோ எல்லாமே என்னன்னா வந்தாச்சு. இது டிஃபரன்சஸ். டிஃபரன்சஸ் கொஸ்டின் எந்த லெசன்ல எல்லாம் இருக்கோ அது எல்லாத்துலயுமே பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியமா இந்த லெசன்ல கான்கேவ், கான்வெக்ஸ் வரலாம், மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா. இது ரெண்டுமே வாட் இஸ் மயோபியா, வாட் இஸ் ஹைப்பர்மெட்ரோபியா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கான்வெக்ஸ், கான்கேவ் அப்படின்னும் போது
கான்வெக்ஸ் ரிமெம்பர். அப்ப இப்படிதான் கான்வெக்ஸ்னா எப்படி இருக்கும்? கான்வெக்ஸ்னா மிடில் வில் பி திக்கர், எட்ஜஸ் வில் பி தின். இந்த பக்கம் கான்கேவ் அப்படின்னா இப்படி இருக்கு. அப்ப எட்ஜஸ் ஆர் திக்கர், மிடில் பார்ட் இஸ் தின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். கான்வெக்ஸ் கன்வர்ஜிங், கான்கேவ் அப்ப இது கன்வர்ஜிங் இருந்தா அது டைவர்ஜிங். எல்லாமே என்ன இமேஜஸ் ஃபார்ம் பண்ணும்? கான்வெக்ஸ் ரியல் இமேஜஸ், இங்க வர்ச்சுவல் இமேஜஸ். அடுத்தது ட்ரீட்மெண்ட். எதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்துறாங்க? கான்வெக்ஸ் லென்ஸா இருந்தா இட் இஸ் யூஸ் ஃபார் ஹைப்பர்மெட்ரோபியா, கான்கேவா இருந்தா இட் இஸ் யூஸ் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் மயோபியா. ஓகேவா? அடுத்தது ஒர்க்கிங் ஆஃப் எ ஹியூமன் ஐ. இது வந்து ஐ டயக்ராம் வரைஞ்சு பார்ட்ஸ் மார்க் பண்ணுங்கன்னு கொஸ்டின் வந்தது கிடையாது. ஓகேவா? பிசிக்ஸ் பேஸ்டுங்கிறதுனால இது அந்த கொஸ்டின் இங்க வந்தது கிடையாது. பட் ஸ்டில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், அதுல என்னென்ன முக்கியமான பார்ட்ஸ் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். டிஃபெக்ட்ஸ்ன்னு கேட்கும்போது என்னென்ன டிஃபெக்ட்ஸ்? there are 4 things discussed here. இல்லையா? என்னென்ன? மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா, பிரஸ்பயோபியா அண்ட் ஆஸ்டிக்மேட்டிசம். இந்த 4 விஷயம் இருக்கு. மயோபியா அப்படின்னா ஷார்ட் சைட். ஷார்ட்டா இருக்கு அந்த வேர்டு, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்டே ரொம்ப குட்டி வேர்டு மயோபியா இல்லையா? ஹைப்பர் மெட்ரோபியா ரொம்ப லாங்கா இருக்கு, அது லாங் சைட்டட்னஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பக்கத்துல யோசிக்கும் போதே ஞாபகம் வரணும். ஷார்ட் அப்ப மயோபியா குட்டியா இருக்கு அந்த வேர்டு, ஷார்ட் வேர்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இந்த கொஸ்டின் டிஃபரன்சியேஷன் கொஸ்டின்ல வரும்பொழுது வாட் ஆல் என்னென்னலாம் எழுதணும்? சப்போஸ் டிஃபரன்சியேஷனா இருந்ததுன்னா மயோபியா, ஷார்ட் சைட்டட்னஸ், இந்த லாங் சைட்டட்னஸ். அடுத்து என்ன எழுதுவீங்க? என்னென்ன யூஸ் பண்றோம்? இங்க வந்து மயோபியாக்கு கான்கேவ் லென்ஸ், ஹைப்பர்மெட்ரோபியாக்கு வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். அடுத்தது 3வது பாயிண்ட் என்னது? இதுக்கு என்ன எழுதலாம்? You will mention that the image is formed in front of the retina. Image is formed behind the retina. 4வது பாயிண்ட் என்ன எழுதலாம்? How it can be? What is the cause for it? அப்படிங்கறது ஒரு பாயிண்ட் எழுதலாம். என்ன இங்க கொடுத்திருப்பாங்க? the focal length of the eyes is reduced. மயோபியா ஷார்ட்டா இருக்குது, அதோட focal length-உம் ஷார்ட் ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 பாயிண்ட் ஷார்ட்டா உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். Myopia is short-sightedness. Concave lens is used to correct it. Image is formed before the retina or in front of the retina. And lastly, focal length of the eye lens is reduced. இது ஒண்ணு ஃபுல்லா எழுதிட்டேன்னா இதுக்கு அப்படியே மாற்றி எழுதிடுவீங்க. இங்க வந்து ஷார்ட் சைட் எழுதுனதுனால இங்க இது should be long sightedness. அடுத்தது convex lens is used. The length of the focal length of the lens is increased. அதுக்கப்புறமா last one is formed behind the retina. அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது presbyopia. What is presbyopia? நான் சொன்ன பாயிண்ட்ஸே வந்து தனியா வெறும் மயோபியா கேட்டாலும் எழுதலாம், ஹைப்பர்மெட்ரோபியா கேட்டாலும் எழுதலாம். 4 மார்க் கொஸ்டின்ல வந்து உள்ள எழுத சொல்லுவாங்க. வாட் ஆர் த டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ஐஸ்? இப்போ இந்த 4த்தையுமே எழுதணும். presbyopia என்னது? it happens to the people who are aged people-க்கு அது நடக்குது. என்ன நடக்குது? the ciliary muscles become inflexible. aged people inflexible. அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஒரு மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா ரெண்டுமே இருக்கும். and therefore what has to be done? அதனால அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? they have to use a bifocal length. அங்க நம்ம ஒன்று கான்கேவ் ஒன்று கான்வெக்ஸ் சொன்னோம் இல்லையா? இங்க வந்து they have to use a bifocal lens. ஓகேவா? the next one is astigmatism. இந்த ஆஸ்டிக்மேட்டிசம் என்ன, எதனால ஏற்படுது அப்படிங்கிற கொஸ்டின் தனியா கேட்டது கிடையாது. எல்லாமே சேர்த்து ஒன்னு சொன்னேன் இல்லையா? டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ஐஸ் வரும்போது இந்த கொஸ்டின் சேர்த்து நம்ம ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். இது வந்து this can be a disease which is inherited disease-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதனால ஏற்படுது? வாட் ஆர் த ரீசன்ஸ் பிஹைண்ட் இட் அப்படிங்கிற போது வாட் ஹேப்பன்ஸ் டு தெம், பேரலல் லைன்ஸும் ஹரிசாண்டல் லைன்ஸும் அவங்களால கிளியரா பார்க்க முடியாது. இட் இஸ் இன்ஹெரிட்டட் டிசீஸ். அதுக்கப்புறமா கரெக்டட் பை சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ். இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம். இன்ஹெரிட்டட் பேரலல் லைன்ஸ் அண்ட் ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து அவங்களால டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க முடியாது. அதுக்கப்புறமா இட் இஸ் ரெட்டிஃபைட் பை வேரிங் த சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ். அதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டெலஸ்கோப் வந்து கேட்டிருக்காங்க, மைக்ரோஸ்கோப் கேட்டது கிடையாது. பட் ஒர்க்கிங் ஆஃப் அ டெலஸ்கோப்னு வரும்போது இந்த டயக்ராம், this diagram, if you can thorough this diagram, then writing the explanation is very simple. ஓகேவா? இந்த டயக்ராம் நீங்க பார்க்கும்போது என்ன இமேஜோ அந்த ரெண்டு லென்ஸ் இருக்கும் நம்மளோட மைக்ரோஸ்கோப்பா இருந்தாலும் டெலஸ்கோப்பா இருந்தாலும். வாட் ஆர் த 2 lenses? One will be the eyepiece, other one will be a objective. கண்ணுக்கு பக்கத்துல இருக்க லென்ஸுக்கு பேரு ஐபீஸ். ஆப்ஜெக்டிவ் வந்து ஃபோக்கஸ் பண்ற லென்ஸுக்கு பேரு ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் லென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ற லென்ஸுடைய
இமேஜ் வந்து ஐபீஸுக்கு அதுதான் ஆப்ஜெக்ட். அதுல இருந்து கிடைக்கிற இமேஜ் அதனால என்னவா இருக்கும், எப்படி இருக்கும் அதே மாதிரி கிடைக்கும். நார்மலி நம்ம வரையும் போது என்ன வரைவோம், இன்வெர்டட் இமேஜ் வரைவோம் கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இல்லையா. பட் இங்க வந்து 2 லென்ஸ் இருக்கிறதுனால முதல்ல வந்து ஆப்ஜெக்டிவ் உடைய இமேஜ் தான் வந்து ஐபீஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட். அதனுடைய கிடைக்கிற இமேஜ் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் இமேஜ், நார்மல் இமேஜா கிடைக்கும். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். டிரா பண்றது வெரி சிம்பிள். ஓகேவா. நான் அதை சொன்னேன் இல்லையா, முதல்ல எப்படி வரைவீங்க டிரா பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து 2 லென்ஸ் போட்டுப்பீங்க, அதோட இமேஜ் ஆப்ஜெக்ட் இமேஜ் எல்லாம் வரைஞ்சிருவீங்க. போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லைன்ஸ் டிரா பண்ணிப்பீங்க. இன்சிடென்ட் ரைட் இது அந்த ரேஸ் வரைஞ்சிட்டு அதுக்கு வந்து ஆரோஸ் போடுவீங்க, பாத் ஆஃப் த லைட் போடுவீங்க. அதுக்கப்புறமா தான் நீங்க எல்லாத்தையும் மார்க் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா வரைய முடியும். ஓகேவா. இந்த கொஸ்டின் ஐ எம் நாட் ஷுர், எதாவது சொல்றது ஒரு 40% தான் நான் சொல்லுவேன் இந்த கொஸ்டின்லாம் வரும்னுட்டு. அதர்வைஸ் இந்த கொஸ்டின் ரெகுலரா வந்து கேட்கிற கொஸ்டின் கிடையாது. ஓகேவா. கொஸ்டின்ஸ் அப்புறமா நியூமரிக்கல்ஸ் போயிடலாம். நியூமரிக்கல்ஸ் பார்த்தோம்னா இந்த லென்ஸ் ஃபார்முலா இருக்கு இல்லையா, 1/f = 1/v - 1/e அது வரும். இல்லைன்னா வந்து மேக்னிஃபிகேஷன் கொஸ்டின் இருக்கு, பவர் ஆஃப் த லென்ஸ் கொஸ்டின் இருக்கு. இது மூணுமே வந்து ஃபார்முலா தரவா இருந்தீங்கன்னா அப்ளைங் த ஃபார்முலா ஃபார் த கொஸ்டின் இஸ் வெரி ஈஸி. யூ கேன் டூ திஸ் கொஸ்டின். ஓகேவா. தென் வில் கோ டு த நெக்ஸ்ட் லெசன், தெர்மல் பிசிக்ஸ். இதுல வந்து இதுல என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லாஸ் இருக்கு இல்லையா, இந்த லாஸ் அப்புறமா தெர்மல் ஈக்விலிபிரியம்னா என்ன அப்படிங்கிற கொஸ்டின் தான் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகே. டிஃபைன் கேலரி, யூனிட் இருக்கு பாருங்க. யூனிட்லாம் வந்து நம்ம எப்பயுமே வந்து ரெகுலரா பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா 1 மார்க்ல தேர் இஸ் பாசிபிலிட்டி ஃபார் தீஸ் கொஸ்டின்ஸ் இந்த 1 மார்க். இந்த லெசன்ல வந்து ஒரு 2 மார்க்ஸ் இல்லைன்னா 3 மார்க்ஸ் தான் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் திஸ் லெசன் தெர்மல் பிசிக்ஸ். ஓகேவா. இதுல என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இருக்கு, சும்மா அந்த ஃபார்முலாஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. லாஸ் கேட்குறாங்க. இந்த கேஸ் லாஸ் இருக்கு இல்லையா, இந்த லாஸ் வந்து 2 மார்க்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால லாஸ் படிச்சு வச்சுக்கோங்க. பாய்ல்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அப்புறமா அவகாட்ரோஸ் லா. ஓகேவா. அதர்வைஸ் இதுல வந்து நாட் மச் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்க்ட். இந்த லாஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு நியூமரிக்கல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. PV = RT இல்லைன்னா வந்து அந்த வெறும்னு வந்து பாய்ல்ஸ் லாவையோ இல்லை சார்ல்ஸ் லாவையோ யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. I'm going to the next lesson. இதுல இன்தசிஸ் வெயிட்டேஜ், இந்த லெசனுக்கு நிறைய வெயிட்டேஜ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து இதுல நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. எப்படிலாம் ஒரு கொஸ்டின் 1 மார்க்ல இருந்து ஆரம்பிக்கலாம். SI யூனிட், கரண்டோட SI யூனிட் என்ன, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட யூனிட் என்ன, ரெசிஸ்டன்ஸோட SI யூனிட் என்ன, இந்த மாதிரி இதுல நிறைய கொஸ்டின்ஸ் 1 மார்க்ல எது வேணாலும் கேட்பாங்க. திஸ் லெசன் ஷுட் பி தரோ. நல்லா படிச்சு வச்சுக்கோங்க இது. ஓகேவா. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் 2 மார்க்ஸ்ல ட்ரா சிம்பிள் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட், அது ஒரு கொஸ்டின். அடுத்தது இதே 2 மார்க் கொஸ்டின் நேற்று யாரோ கேட்டுட்டு இருந்தாங்க, மேட்ச் த ஃபாலோயிங் வரும். கண்டிப்பா மேட்ச் த ஃபாலோயிங் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த லெசன்ல இந்த வெறும் சிம்பிள்ஸை சிம்பிள்ஸ் வந்து டிரா பண்ண சொல்லி, இல்லை சிம்பிள்ஸை வந்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்கிற கொஸ்டின் இருக்கும். ஓகேவா. அதுக்கப்புறமா யூ ஷுட் ரிமெம்பர் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா வாட், V = IR அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அந்த V = IR ஞாபகம் வந்துச்சுன்னா அது எப்படி வேணாலும் நீங்க மாத்தி போட்டுப்பீங்க. I என்னன்னு கேட்டா V/R போடுவீங்க, R என்னன்னு கேட்டா V/I போட்டுருவீங்க. ஸோ V = IR. ரிமெம்பர். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நான் கிளாஸ்ல சொல்லும் போது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் சொல்லி கொடுத்தேன். யாரெல்லாம் நீங்க வெஜிடேரியன் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா IR அப்படின்னு சொல்லுவாங்க. வெஜிடேரியன் என்னது V, யார் வெஜிடேரியன் IR, IR அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க. V = IR அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. அதுக்கப்புறமா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்புறமா வந்து பொட்டன்ஷியல், இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ். இந்த கொஸ்டின் வந்து டிஃபரன்ஷியேட் கொஸ்டின்ல எல்லாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியணும் வாட் இஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் வாட் இஸ் பொட்டன்ஷியல். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. ஒரு இன்ஃபினிட்டில இருந்து ஒரு சார்ஜ் வந்து நம்ம நகர்த்தத்துக்கு எவ்வளவு ஒர்க் பண்றோமோ அந்த ஒர்க்குக்கு பேரு எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு பாயிண்ட் ஏல இருந்து ஒரு பாயிண்ட் பிக்கு வந்து அந்த கியூங்கிற ஒரு சார்ஜ், ஒரு யூனிட் சார்ஜ் நம்ம மூவ் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும், ஒர்க் டன் எவ்வளவு, that is called as potential difference. What is the unit of it? It is volt. Define volt. இது உங்களுக்கு work done by energy, work done by charge ஞாபகம் வந்துருச்சுன்னா volt definition easy, ampere அதே மாதிரி definition easy. இந்த ampere, define ampere இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த லெசன்ல. இந்த லெசனை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா. ஓம்ஸ் லா, ஓம்ஸ் லா என்ன சொல்லுது, இந்த ஓம்ஸ் லா டிஃபைன் பண்ணி கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு.
constant temperature, the current flowing through the conductor is directly proportional to the potential difference. I directly proportional V. அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? யூனிட் as I told you, resistance. Resistance அப்படிங்கிறது என்னது? What is the resistance of a conductor? எனக்கு பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் நம்ம இங்க இருந்தே அரைவ் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன்ல V is equal to IR ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம இதுல இருந்தே அரைவ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா வந்து ஓகே, இது யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, யூனிட் ஆஃப் கண்டக்டிவிட்டி 1 மார்க்ல போட்டு வச்சுக்கோ. நான் எப்பெல்லாம் சொல்றேன்னா 1 மார்க் சொல்றேன், 2 மார்க் சொல்றேன்னா யூ மென்ஷன் இட் 1M 2M அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுல எது வரும்? யூனிட் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல டிஃபைன் கண்டக்டிவிட்டி, டிஃபைன் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி, இதுவும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ திஸ் கேன் பி நிறைய இதுல வந்து எப்படி கொஸ்டின் இதுல வரும் சொல்ல முடியாது. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு இதுல. இந்த லெசன் எலக்ட்ரிசிட்டி வந்து வெரி இம்பார்ட்டன்ட் லெசன், யூ ஹேவ் டு லேர்ன். இது அடுத்தது வந்து ரெசிஸ்டார்ஸ். ரெசிஸ்டார்ஸ் நம்ம எப்படி வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சீரீஸ் கனெக்ஷன் அண்ட் பேரலல் கனெக்ஷன். ஓகேவா? சீரீஸ் கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன் அப்படின்னா சீரீஸ் அப்படின்னா என்னது? சீரியல் பல்ப்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம வந்து வீட்டுல செலிப்ரேஷன், எங்கேயா செலிப்ரேஷன் சீரியல் பல்ப்ஸ் ஒன் நெக்ஸ்ட் டு தி அதர், ஒன் நெக்ஸ்ட் டு தி அதர் இருக்கா, அவ்வளவுதான். அதுதான் சீரீஸ். பேரலல் என்னது? ஒன் பேரலல் டு அனதர், ஒன் பேரலல் டு அனதர், அதுதான் பேரலல் சீரீஸ். அப்ப நீங்க இந்த பேரலல் இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஏன் இதை இப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்றேன்னா, பேரலலுக்கு கணக்கு வந்து சம்ஸ் வந்துச்சுன்னா 1/, அப்படின்னு போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இப்படி காமிக்கிறேன், 1 below the other அப்படின்னு காமிக்கிறேன். 1க்கு கீழே வந்து அதோட வேல்யூஸ் போட்டு கால்குலேட் பண்ணும். இப்ப வந்து 1 மார்க்ல இந்த கொஸ்டின் நீங்க பார்த்துருப்பீங்க. வாட் இஸ் த ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த conductors when they are conducted in series, when their resistance are 5 ohms. புக் பேக் கொஸ்டினே இருக்குன்னு நினைக்கிறேன். 5 ohms, 10 ohms, 15 ohms அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. சீரீஸ்னு கொடுத்தா அப்படியே ஆட்டோமேட்டிக்கலா நீங்க என்ன பண்ணிடுவீங்க? 5 + 10 + 15 ஆட் பண்ணி அப்படியே போட்டுடலாம். இதுவே parallel அப்படின்னு கொடுத்தா 1/5 + 1/10 + 1/15. ஸோ பேரலல்னா 2 லைன் பேரலல் இருந்தா இப்படி இருக்கு, அது ஞாபகம் வச்சுக்கணும். சீரீஸ் தான் 1 next to the other அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? தென் அதே மாதிரி இதோட டயக்ராம் சம்டைம்ஸ் கேட்கலாம். எப்படி வரையணும்? இங்க இருக்கு இல்லையா? இதுதான் 3 ரெசிஸ்டன்ஸ் காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 1 next to the other, parallel connection, 1 below the other. இது நீங்க பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹீட்டிங் எஃபெக்ட். இது வந்து ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் இருக்கு இல்லையா? டிஃபைன் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? ஹெச்ங்கிறது ஹீட். H is directly proportional to the square of the current flowing through, directly proportional to resistance, directly proportional to time. இந்த 3 ஞாபகம் வச்சுக்கணும். 3 சென்டென்ஸ், அவ்வளவுதான் ஜூல்ஸ் லா. When the current is flowing through the conductor, the heat produced or the heat formed between the elements is equal to, என்ன? It is equal to ன்னு சொல்றதுக்கு பதில் it is directly proportional to, என்ன proportional to? current, resistance, time. current வரும் மட்டும் square of the current அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா current உடைய சிம்பிள் I, resistance உடைய சிம்பிள் R, time உடைய சிம்பிள் T. So H is equal to I square RT. இதுல வேற என்ன? பவர், பவர் கொஸ்டின். அப்புறம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட யூனிட், இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின். டிஃபைன் எலக்ட்ரிக் பவர் இந்த 2 மார்க்ல வந்து கேட்கறத விட பவரோட SI யூனிட் என்னன்னு 1 மார்க்ல கேட்கறாங்க அடிக்கடி. ஓகேவா? அப்புறம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு பத்தியா? 1 kWh is equal to 1000 Wh, which is equal to 3.6 × 10⁶ joules இருக்கு இல்லையா? இந்த கொஸ்டின் வந்து நிறைய தடவை 1 மார்க்ல வரும். அதே மாதிரி இங்க this line you can see SI unit of watt is second. What unit is watt second இருக்கு இல்லையா? அது ஓகே. அதுக்கப்புறமா வேற என்ன? ஃபியூஸ், இதெல்லாம் வந்து ரீசனிங் கொஸ்டின். இந்த ஹாட் கொஸ்டின்ல இது மாதிரி கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபியூஸ் வயர் இருக்கு இல்லையா? ஏன் ஃபியூஸ் வயர் யூஸ் பண்றோம்? வாட் ஹேப்பன்ஸ் ஆன் யூசிங் த ஃபியூஸ் வயர்? அதுக்கப்புறம் இந்த MCB கொடுத்துருப்பாங்க பாருங்க. இது ஃபியூஸ் அண்ட் அன் MCB. இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எனக்கு சென்டம் வரணும், எல்லாரும் கரெக்டா வரணும் அப்படின்னா மேபி திஸ் கேன் கம் இன் த ஹாட் கொஸ்டின். ஓகேவா? அதுக்கப்புறமா LED பல்பு, LED டெலிவிஷன், இதெல்லாம் அப்ளிகேஷன்ஸ்ல வரும். திஸ் கேன்
come under a 2 mark question. Okay va? Merits of LED TV அதெல்லாம். ஓகே, ஸோ நியூமரிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்கு இதுல கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு. கரண்ட் கால்குலேஷன் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வாட் இஸ் கரண்ட் என்னன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? I is equal to Q/T அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபார்முலால இருந்து ஆரம்பிச்சு வீக் ஒர்க் டன் in moving the charge. அப்ப potential difference V is equal to work done by charge இருக்கும் இல்லையா? அந்த ஃபார்முலா. அதுக்கப்புறமா ஓம்ஸ்ல V is equal to IR. அதுக்கப்புறமா parallel connection and series connection அந்த equation. அதுக்கப்புறமா what is power. எல்லாமே வந்து நமக்கு எதுல இருந்து வேணாலும் வந்து நியூமரிக்கல் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் we'll go to the next lesson, acoustics. acousticsல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன டிஃபரன்சஸ் கொஸ்டின் பாருங்க. சவுண்ட் லைட் கேட்கலாம், டிரான்ஸ்வர்ஸ் வந்து லாஞ்சிடியூடினல் வேவ் அப்படின்னும் கேட்கலாம். ஆடிபிள் இருக்கு, எது வருது? கேக்குது நான் சொன்ன பிரச்சனை இல்ல, கேக்குது. நோட் வருது. டிஃபால்ட் ஸ்பீக்கர் நான் கேட்டேன். ஓகே மிஸ். ஓகே, ஸோ சவுண்ட் வேவ்ஸ் சவுண்ட் அண்ட் லைட்னு கேட்பாங்க. இதுல என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் எழுதலாம்? நான் எனக்கு ரொம்ப சிம்பிளா படிக்கணும், நான் வந்து ஈஸியா படிக்கணும் அப்படின்னு நினைச்சா வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் ஹைலைட் பண்ணிக்கணும் முக்கியமான பாயிண்ட்ஸ். சவுண்ட்னா மீடியம் ஆஃப் ப்ராபகேஷன் இஸ் மஸ்ட். மீடியம் ஆஃப் ப்ராபகேஷன், நோ மீடியம் ஆஃப் ப்ராபகேஷன். இது சவுண்ட் என்னது? லாஞ்சிடியூடினல், இது டிரான்ஸ்வர்ஸ். அதுக்கப்புறமா ஸ்பீடு, என்ன ஸ்பீடு வரும்? இதுக்கு என்ன ஸ்பீடு வரும்னு பாருங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் லைட்டுக்கு வந்து 310⁸ மீட்டர்/செகண்ட். இதுக்கு எவ்வளவு வரும்? 340 மீட்டர்/செகண்ட். ஸோ இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அது வரைக்கும் 2 மார்க்ஸ் வந்து 2 பாயிண்ட் கிளியரா நீங்க எழுதினாலே போதும், பயப்படவே வேண்டாம். நீங்க எழுதுற பாயிண்ட்ஸ் வந்து கரெக்ட் பாயிண்டா இருந்தா ஃபுல் மார்க் கண்டிப்பா கொடுக்கணும். பிகாஸ் we are not writing language, it is a science paper. ஸோ கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க எழுதினாலே ஓகேவா? தென் one second. Okay, the next one வந்து factors affecting the velocity of sound. What are the factors that affects the velocity of sound? வந்து basic points மட்டும், அதாவது இது மட்டும் பார்த்து வச்சுக்கணும். டென்சிட்டி எப்படி இருக்கணும்? அதாவது ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வந்து எங்க ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ரொம்ப ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சிம்பிள் விஷயம். நீங்க வந்து பழைய காலத்துல எல்லாம் வரலையான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? நேரம் சவுண்டு கேட்கலன்னு சொல்லிட்டு தண்டவாளத்துல காது வச்சு கேட்பாங்க. ஏன்? the propagation of sound is faster in the solids. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப டென்சிட்டி ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா வேகமா இருக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து டெம்பரேச்சரோட எஃபெக்ட் என்ன? 3 விஷயம் என்னென்னு கொடுத்துருக்கோ அதை பார்த்துட்டு அதுல இருக்க கீ பாயிண்ட் மட்டும் தான் படிக்கணும். ஃபுல்லா ஐயோ இவ்வளவு பெருசா இருக்கே, ஐயோ ஒன்னுத்துல இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கே அப்படின்னு பயப்படவே கூடாது. எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் என்ன கொடுத்துருக்குது? வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? கேஸ்ல வந்து என்னவா இருக்கும்? ஸ்பீட் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா அதுவும் இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீசஸ். அப்ப நீ என்ன போடுவீங்க? நீங்க ஸ்பீடு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டி, அவ்வளவுதான், அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இப்போ வந்து ஹியூமிடிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹியூமிடிட்டி? அது தெரிஞ்சிச்சுன்னா ஒண்ணுமே இல்லை. கேஸ்ல வந்து
மச் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் இருந்தா இட் இஸ் மோர் ஹியூமிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிகமா ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஆயிடுது, ஸ்பீடும் வந்து அதிகமாகுது. 3 points. ஸோ சாலிட்ல ரொம்ப அதிகமா இருக்கும், அதுக்கப்புறம் லிக்விட், அதுக்கப்புறம் தான் கேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 3 பாயிண்ட்டுமே நீங்க ஈஸியா சொல்லிடலாம். ஓகேவா? அதுலதான் சொல்றோம் ஹியூமிடிட்டினும் போது என்னது, வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கு. அப்ப வாட்டர் என்ன ஸ்டேட்ல இருக்கு, இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ லிக்விட் ஸ்டேட். ஸோ அதனால அங்க என்ன ஆகுது, அது ஜாஸ்தியான ஸ்பீடும் அதிகமாகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? தென் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் சேம், எப்படி வந்து நம்ம வந்து லைட்டுக்கு ரிஃப்ளெக்ஷன் படிக்கிறோமோ அதே மாதிரிதான் இங்கேயும் படிப்பீங்க. வெரி சிம்பிள். அந்த 2 இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல் ரே will lie in the same plane. செகண்ட் வந்து என்னது, அந்த ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அவ்வளவுதான். இங்க நம்ம இந்த லெசன்ல நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா, வாட் இஸ் எக்கோ, கண்டிஷன்ஸ் ஃபார் எக்கோ, இதெல்லாம் தான் முக்கியமான கொஸ்டின்ஸ் இந்த லெசன்ல. ஓகேவா? இதுல வந்து this question, the whispering gallery ரிலேட் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. புக் பேக் கொஸ்டின் இது. பை ஆடிட்டோரியம்ஸ், அந்த ஆடிட்டோரியம்ல இருக்காது இதெல்லாம் வந்து சீலிங்லாம் வந்து எப்படி இருக்கும், கர்வ்டு சர்ஃபேஸா இருக்கு, வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். உங்க புக் பேக்ல இருக்கு பாருங்க. இதுக்கு என்ன ஆன்சர் எழுதணும் இங்க இருக்கும். அந்த கொஸ்டின் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன் வந்து அந்த மாதிரி இருக்கு, parabolic, you will have to இங்கே தான் many halls are designed parabolic. Why they are designed parabolic or elliptical shapesல இருக்கு அப்படிங்கிறதுக்கு ரீசன் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. என்ன நடக்கும், எங்க வந்து ஆனாலும் இமீடியட்டா என்ன ஆகும், it will get focused ஆகிறதுனால they all get converge and get focused at one point, and therefore அந்த ஆடிட்டோரியம்ல யார் எவ்வளோ மெதுவான வால்யூம்ல பேசினா கூட எல்லாருக்குமே கேட்கும். அந்த கீ வேர்ட்ஸ், கீ சென்டென்சஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இங்க பாருங்க, reflected from the convex surface, the reflected waves are diverged out and the intensity is decreased. When the sound is reflected from the concave surface, they converge and focused at a point. இதான் முக்கியமான பாயிண்ட், அதுக்கு எழுத வேண்டும். That is why the halls ceilings are parabolic or elliptical in shape அப்படிங்கிறது நான் ஆன்சர் நீங்க எழுத வேண்டியிருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் எக்கோ. வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் எக்கோ? 2 மார்க்ல வரும். வாட் இஸ் எக்கோ? நம்ம எல்லாருமே விளையாட்டுத்தனமா நீங்க பண்ணி பாக்குற விஷயம் தானே எக்கோ. அப்ப என்ன எழுதணும் நீங்க, சவுண்ட், when the sound is produced it gets reflected from other surfaces like walls, ceilings அப்படின்னு இல்லையா, அதுதான் நீங்க எழுதணும். அது எழுதிட்டு கண்டிஷன்ஸ் கேட்கும்போது என்ன எழுதணும், 2, the persistence of hearing for a human ear இருக்கு பாருங்க, 0.1 செகண்ட் அந்த பாயிண்ட். அதுக்கப்புறமா டிஸ்டன்ஸ், எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும், லாஸ்ட் லைன்ல இருக்கா 17.2 meters. படிக்க ஆரம்பிச்ச உடனே இதெல்லாம் நீங்க ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் 2 conditions. The persistence of a hearing for a human ear is 0.1 second. இது ஒண்ணு. வெறும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு 0.1 செகண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அந்த பாயிண்ட் நீங்க ரிலேட் பண்ணி எழுதிடுவீங்க. செகண்ட் பாயிண்ட் என்னது, மினிமம் டிஸ்டன்ஸ் ரெக்வயர்ட் டு ஹியர் அன் எக்கோ இஸ் 17.2 meters. ஒன்னு லென்த், இன்னொன்னு டைம். இந்த 2 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். பட் அது அப்ளிகேஷன்ஸ் வந்து 2 மார்க்ஸ்ல இல்லைன்னா 4 மார்க் கொஸ்டின்ல பார்ட் கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? நம்ம அல்ட்ராசோனோகிராஃபி அப்படிங்கிற வேர்டை விட நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், ஸ்கேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பீங்க. ஈஸியா ஞாபகம் வச்சுப்பீங்க இல்லையா? ஸ்கேன் பண்றாங்களா இல்லையா, யாருக்காவது உடம்பு முடியலன்னா ஸ்கேன் தான். நம்ம யாருமே இங்க அல்ட்ராசவுண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். அதனால அந்த பாயிண்ட் நம்மளுக்கு மறந்து போயிடும். அதனால நீங்க என்னன்னு போட்டுக்கலாம், ஸ்கேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி அனிமல்ஸ் தான் வந்து எப்படி அதை லொகேட் பண்ணிக்குது, பேட்லாம் இருக்கு இல்லையா, அது சவுண்ட் வேவ் வச்சுதான் வந்து பக்கத்துல என்ன இருக்கு இல்லைங்கிறத அது வந்து தெரிஞ்சுக்கும். அதுதான் அது முக்கியமானது. யூசிங் இட்ஸ் எக்கோ தான். அதுக்கப்புறமா velocity of sound waves in any medium. Echo is used to determine the velocity of sound waves in any medium. அந்த பாயிண்ட். அதுக்கப்புறமா வேற என்ன, இதெல்லாம் அப்ளிகேஷன்ஸ், இயர் ட்ரம்பெட், மெகாஃபோன்லாம் என்ன ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் வருது. டாப்லர் எஃபெக்ட். இந்த கொஸ்டின் சம்டைம்ஸ் கேன் கம் இன் 4 மார்க்ஸ். வாட் இஸ் டாப்லர் எஃபெக்ட்? 2 விஷயம் அதுல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், லிசனர், அதுக்கப்புறமா சோர்ஸ். இந்த சோர்ஸும் லிசனரும் என்னென்ன கண்டிஷன்ஸ்ல இருக்காங்க, ஒரு 4 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இருக்கு இல்லையா, இந்த 4 கண்டிஷனை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கண்டிஷன் பார்த்து வச்சா இப்படி இருக்கும்போது தான் டாப்லர் எஃபெக்ட் நடக்கும். எப்ப டாப்லர் எஃபெக்ட் நடக்காது, இந்த கொஸ்டின் when the doppler effect can occur, what are the conditions the doppler effect cannot take place அப்படின்னு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் நீங்க பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? then what else here, அவ்வளவுதான். இதுல நியூமரிக்கல் ரொம்ப வரல, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டாப்லர் எஃபெக்ட் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுல கீ பாயிண்ட்ஸ் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க.
ஆட்டோமொபைல் ஸ்பீடு கால்குலேட் பண்றதுக்கு, சேட்டலைட்டை ட்ராக் பண்றதுக்கு, ரேடார், சோனார். இந்த 4 பாயிண்ட். ஓகேவா? இந்த கண்டிஷன்ஸ் ஃபார் நோ டாப்லர் எஃபெக்ட் சொன்னேன் இல்லையா? இதுல கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து ஈவன் மிட் டர்ம்ல கூட ஐ திங்க் திஸ் கொஸ்டின் ஹஸ் கம். சரியா? கண்டிஷன்ஸ் ஃபார் நோ டாப்லர் எஃபெக்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. So with that, this lesson is over. Then we'll go on to the next lesson. Chemistry. Right. Nuclear physics, what is radioactivity? Units for radioactivity. யார் வந்து who discovered radioactivity? இதெல்லாம் வந்து 1 மார்க்லயும் சான்ஸ் இருக்கு, 2 மார்க்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸும் இருக்குது. ஓகேவா? ஓகே. இதுல ரேடியோ ஆக்டிவிட்டியில வந்து டிஃபரன்சியேஷன் கொஸ்டின். ஆர்டிஃபிஷியல் ஆர் இன்டியூஸ்ட் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கும் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கும் டிஃபரன்சஸ் என்ன, அந்த கொஸ்டின் வரலாம். டிஃபரன்சியேஷன் இட் இஸ் தேர். இதையும் வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படிலாம் படிப்பீங்கன்னுட்டு. இன்டியூஸ்டா இருந்ததுன்னா அது ஆர்டிஃபிஷியல் இல்லையா, நாட் நேச்சுரலி அக்கரிங். ஆன் இட்ஸ் ஓன் செல்ஃபா நடக்கிறது நேச்சுரல். டியூ டு செல்ஃப் இன்டகிரேஷன், டிஸ்இன்டகிரேஷன், அந்த வேர்ட் அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்க வந்து பை த இன்டியூஸ்டு ப்ராசஸ். இங்க ஆல்பா பீட்டா காமா ஆர்டிபிஷியல்ல என்ன அப்படின்னு பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து பாசிபிள். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த யூனிட்ஸ் இருக்கு பாருங்க, இது 1 மார்க்ல கியூரிங்கிறது வரும் இல்லையா? கியூரின் ஒன்று இருக்கு, ருதர்ஃபோர்ட் இருக்கு, பெக்கரல் இருக்கு, ராயின்ஜன். இதுல 1 மார்க்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன அதோட வேல்யூ என்ன மட்டும் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் வந்து 2 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆல்பாவா இருந்தா என்னவாகும், என்ன டாட்டர் செல்லோட இல்லைன்னா டாட்டர் நியூக்ளியஸ் எப்படி ஃபார்ம் ஆகும், பீட்டாவா இருந்தா டாட்டர் நியூக்ளியஸ் எப்படி இருக்கும், காமாக்கு என்ன ஆகும், கண்டிஷன்ஸ் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? தென் கம்பேர் அண்ட் alpha, comparing the properties of alpha, beta and gamma rays. This can come in 4 mark or a 2 mark. தனியா ஒண்ணு மட்டும் கேட்கலாம், அது பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? Then difference between fission and fusion reaction, differentiation question. ஏற்கனவே ஒரு differentiation என்ன சொல்லியிருக்கோம், artificial and natural radioactivity. இங்க வந்து fission and fusion, அந்த கொஸ்டினும் சான்சஸ் இருக்கு. ஓகேவா? Then chain reaction. As I told you, நீங்க fission and fission வந்து disintegration, fusion வந்து when two nuclei, lighter nuclei combine to form a heavier nuclei. Keywords பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கு. ஓகேவா? Then stellar energy, atom bomb, hydrogen bomb, இதெல்லாம் தனித்தனியா அப்படி கேட்கல. பட் உங்களுக்கு என்னன்னு தெரியணும், டிஃபரன்சஸ்க்கு தெரியணும். ஏன்னா இங்க ஆட்டம் பாம் வந்து என்னது, ஃபிஷனுக்கு எக்ஸாம்பிள். ஹைட்ரஜன் பாம் வந்து ஃபியூஷனுக்கு எக்ஸாம்பிள். அதை மட்டும் நீங்க பார்த்துக்கணும். Suppose 2 marksல வந்தாலும் you can write this question. As I told you, nuclear fission, fusion reaction உடைய differences. இந்த question அடிக்கடி கேட்கறாங்கம்மா. Uses of radioactivity, especially agriculture, medicine. இது அடிக்கடி கேட்கறாங்க. Even industries you can expect this, கேட்டாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ரெகுலரா கேட்கறது மெடிசன்லயும் அக்ரிகல்ச்சர். நீங்க என்ன பார்த்து வச்சுப்பீங்க, எல்லாத்துலயும் என்ன எலிமெண்ட் இல்லைன்னா என்ன மெட்டல் என்ன டிசீஸ், மெடிசன் வரும்போது என்ன மெட்டல் என்ன டிசீஸ்க்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. சிமிலர்லி ஃபார் கல்ச்சர் ஆல்சோ யூ மேக் அ நோட். அண்ட் தென் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து நியூக்ளியர் ரியாக்டர். கேன் கம் நியூக்ளியர் ரியாக்டர் கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஒரு லாஸ்ட் இயர்ல அந்த கொஸ்டின் வரல, அதனால இந்த தடவை சான்சஸ் ஐ எம் டெல்லிங் அபவுட் த போர்டு எக்ஸாம், அதுக்கு சொல்றேன். ஸோ நியூக்ளியர் ரியாக்டர்னா என்ன, அதுக்கப்புறமா டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர், அதுக்கப்புறம் வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் இன் த நியூக்ளியர் ரியாக்டர். அதுக்கப்புறம் 1 மார்க்ல வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் இந்தியாவில் எங்க இருக்குங்கிறத பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின் வரலாம். நம்மளுடைய கல்பாக்கம் கேட்கலாம் இல்லையா? அந்த மாதிரி 1 மார்க்ல இதுல சான்சஸ் இருக்கு. You can expect up to 4 marks from this lesson. Differentiation question 4 மார்க்லயும் வரலாம், இல்ல 2 மார்க்ல வரலாம். ஓகேவா? 1 மார்க்லயும் இந்த இதுல வந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. Now we'll move on to chemistry. First lesson in chemistry, atoms and molecules. The atoms and moleculesல என்னெல்லாம் வரும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எப்படி வந்து நம்ம லைட் லெசன்ல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் இருக்கும், அந்த மாதிரி இந்த லெசன்லயும் வந்து 4 மார்க் கொஸ்டின்ல கூட வந்து அட்டாமிக் தியரி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அட்டாமிக் தியரி கேட்டாங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் நீங்க எழுதணும். அட்லீஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா?
அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், அதுக்கப்புறம் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். இது ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஒரு 1 or 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா மாலிக்யூல் இந்த டேபிள் இருக்கு பாருங்க, மோனோடாமிக், டைஅட்டாமிக், ட்ரைஅட்டாமிக். இதை வந்து நம்மளுக்கு வந்து 2 மார்க்ஸ்ல கேட்கறாங்க. எப்படி கேட்பாங்க? புக் பேக்ல இருக்க கொஸ்டின் இருக்கு இல்லையா, இதை கொடுத்துட்டு அந்த அட்டாமிசிட்டி எல்லாம் ரிலேட் பண்ற மாதிரி அந்த மாதிரி கொஸ்டினா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நியூமரிக் கிளாஸ் ஐ டோல்ட் யூ. இந்த லெசன்ல வந்து இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இருக்கு இல்லையா, மாஸ் யூனிட், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கால்குலேஷன், அது வந்து ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி கொஸ்டின் வந்திருக்கு. போரான் இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டினே வந்திருக்கு. அதர்வைஸ் ரொம்ப இந்த கொஸ்டின் வரல. ஓகேவா? டிஃபைன் அட்டாமிசிட்டி இந்த கொஸ்டின் வரும். டிஃபைன் அட்டாமிசிட்டி டைரக்ட் கொஸ்டின் அவங்க வரும். இல்லைன்னா as I told you இந்த டேபிளர் காலம் கொடுத்துட்டு அதோட அட்டாமிசிட்டி என்னன்ற மாதிரி கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. புக் பேக் கொஸ்டின் அதுல எக்ஸாம்பிள் இருக்கு, அதுல அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த லெசன்ல டிஃபரன்சியேஷன் ஆட்டம் அண்ட் மாலிக்யூல், டிஃபரன்ஷியேட் ஆட்டம் அண்ட் மாலிக்யூல், அந்த கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் டிஃபைன் அ மோல். இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க, இதுல எந்த ஃபார்ம் வேணாலும் கேட்டு உங்களுக்கு கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. இதை வரைக்கும் அப்படியே பார்த்து வச்சுக்கிறீங்க. எப்படி எல்லாம் மால்ஸ் ஒரு குடு இருக்க சம்ல வந்து மோல்ஸ் நம்ம அரைவ் பண்ண முடியும். மாஸ் கொடுத்திருந்தா மாஸ் பை அட்டாமிக் மாஸ், மாலிகுலர் மாஸோ இல்லை அட்டாமிக் மாஸோ கொடுத்திருந்தா ஃபர்ஸ்ட் 2 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும், ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா பை அவகாட்ரோ நம்பர், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கொடுத்திருந்தாலும் பை அவகாட்ரோ நம்பர். ஸோ இந்த பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லெசன்ல 2 மார்க் இந்த கொஸ்டின்ஸ், இந்த சம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டிஃபைன் மோல், அதுக்கப்புறமா மோலார் வால்யூம், டிஃபைன் மோலார் வால்யூம், இந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? அப்புறம் பெர்சன்டேஜ் காம்போசிஷனும் இதுல சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. Will you calculate the percentage composition of an element in a compound? For example, இங்க புக் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, வாட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு, இதுல எது வேணாலும் அந்த மாதிரி கேட்கலாம். பெர்சன்டேஜ் காம்போசிஷன். அப்ப உங்களுக்கு என்ன தரவா இருக்கணும், நீங்க ஒரு இந்த ஃபியூ பேசிக் காமன் எலிமெண்ட்ஸ்லாம், காமன் எலிமெண்ட்ஸ் உடைய அட்டாமிக் மாஸ் என்னன்னு நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சம்டைம்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருவாங்க, இல்லைன்னா கொடுக்காம விட்டுருலாம். அப்ப நீங்க இப்ப வாட்டர் சொன்னா ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு வந்து 16 அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சாதான் உங்களால என்ன பண்ண முடியும், பெர்சன்டேஜ் மாஸை கால்குலேட் பண்ண முடியும். அவகாட்ரோ ஹைபோதசிஸ்ல டைரக்டா கேட்கறது இல்லை. அப்புறமா வந்து அப்ளிகேஷன்ஸ் கேட்கறாங்க, அவகாட்ரோ லா விடுது அப்ளிகேஷன்ஸ் கேட்கறாங்க. ஒண்ணுமே இல்லை, எக்ஸ்பிளைன் கேல் ஜாக்ஸ்லா கொடுத்துருவாங்க. டிட்டர்மினேஷன் ஆஃப் அட்டாமிசிட்டி, டிட்டர்மைன் த மாலிகுலர் மாஸ், பேப்பர் டென்சிட்டி, எல்லாமே அந்த கீவேர்ட்ஸ் தான். அட்டாமிசிட்டி, மாலிகுலர் மாஸ், அதுக்கப்புறமா வந்து மாலிகுலர் ஃபார்முலா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கிராம் மோலார் வால்யூம். இது ரெகுலரா கேட்டுட்டே இருக்காங்க. இந்த டைம் வந்து தெரியல இந்த கொஸ்டின் வருதான்ட்டு. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பேப்பர் டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். ஓகேவா? கண்டிப்பா இந்த லெசன்ல ஒரு 3 to 4 மார்க்ஸ் இந்த கொஸ்டின் கண்டிப்பா ஒரு 1 மார்க், இல்லைன்னா ஒரு 2 மார்க் அண்ட் 1 மார்க் இருக்கலாம். இல்லைன்னா வந்து 4 மார்க் கொஸ்டின் இருக்கலாம் சான்சஸ். கண்டிப்பா அதே மாதிரி 1 மார்க்கும் இருக்கலாம். 4 to 5 மார்க்ஸ் தான் வரும். நீங்க கொடுத்துருக்காங்க பத்தி இந்த ஹாட் கொஸ்டின், how many moles of calcium carbonate is involved in this reaction? இதுதான். இந்த மாதிரி வந்து ஈக்குவேஷன் கொடுத்துட்டு உங்களை கால்குலேட் பண்ண சொல்லலாம். இல்ல கொடுக்காமே வந்து எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு, அப்ப நீங்க மாலிகுலர் மாஸ் கேட்கும் என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தோட அட்டாமிக் மாஸும் ஆட் பண்ணி கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு பண்ண முடியும். அதனால உங்களுக்கு பேசிக் திங்ஸ் ஆட் டு பி லேர்ன்ட். யாருமா அது ஏன் இவ்வளவு ஸ்கிரிபிள் பண்றீங்க? பிடிக்கலன்னா போயிடுங்க. பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் லெசன்ல எடுத்துக்கிட்டோம்னா மாடர்ன் பீரியாடிக் லா 2 மார்க்ஸ்ல வரும் இல்லையா. அதுக்கப்புறமா உங்களுக்கு ட்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெகுலரா கேட்கறது கிடையாது. நம்மளுக்கு என்ன வேணும் இப்படி கேட்பாங்க. அட்டாமிக் ரேடியஸ் மட்டும் அந்த கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த குரூப்ல வந்து என்ன ஆகும், அதுக்கப்புறமா பீரியட்ல வந்து அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகும்ன்ற கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, அப்படி அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு தனியா கேட்க மாட்டாங்க. பீரியாடிக் ட்ரெண்ட் தான் கேட்பாங்க. அது மட்டும் நீங்க பார்த்து வச்சுக்கணும். குரூப்ல இருந்ததுன்னா மேல இருந்து கீழே வரும்போது என்ன ஆகும், அந்த ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து வச்சுக்கணும். லைக் ஹவ் அயனைசேஷன் எனர்ஜி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க. அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ் அலாங் த பீரியட் அண்ட் when we go down என்ன ஆகுது, அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் டவுன் த பீரியட். இந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ஒன்னு ஒரு இதுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க, ப்ராப்பர்ட்டிக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. ரேடியேக்கு என்ன, எனர்ஜிக்கு என்ன, எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கு என்ன அப்படிங்கறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா மெட்டலர்ஜி. மெட்டலர்ஜில வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் நம்மளுக்கு இருக்கு, இருந்தாலும் அது ஃபுல் 7 மார்க் கொஸ்டினா எப்பயுமே வர்றது கிடையாது.
ஓகேவா? ஃபுல் 7 மார்க் வர்றது கிடையாது. 4 மார்க் கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. டிஃபைன் மெட்டலர்ஜி அப்படிலாம் வர்றது இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறமா டைப்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர் செப்பரேஷனுக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்கு, எப்படிலாம் செப்பரேட் பண்றோம் அப்படிங்கிறதுல ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் கேட்டிருக்காங்க. ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் கொஸ்டின் நம்ம வந்து 1 or 2 டைம்ஸ் வந்திருக்கு. அதர்வைஸ் உங்களுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்னு தெரியணும், அவ்வளவுதான். ஓர்ஸோடைய டைப்ஸ் வந்து இதை பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ல 1 மார்க்ல கேட்கலாம், அதுக்காக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா இங்க இது வந்து ரியாக்டிவ் மெட்டல், மீடியம் ரியாக்டிவ் மெட்டல் கொடுத்துருக்கு இல்லையா? அது இதுவும் வந்து நான் சொல்றது 1 மார்க்ல யூ கேன் ஹேவ் அ பாசிபிலிட்டி ஃபார் 1 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராக்ஷன்ல என்னென்னலாம் வரும், யாருப்பா உங்களுக்கு தெரியும்னா நீங்க போயிடுங்களே, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கவனிக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது இல்ல, புக் பார்க்க முடியல. If you're not interested, leave the class. இந்த கொஸ்டின் வந்து நிறைய தடவை வந்திருக்குமா? மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம்ல வந்து பேயர்ஸ் ப்ராசஸ்ன்னு கேட்டு கொஸ்டின் வந்திருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. பேயர்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னது? அலுமினா வந்து யூ ஆர் கெட்டிங் த அலுமினா இஸ் பியூரிஃபைடு அலுமினா. பாக்சைட்டை அலுமினாவா கன்வெர்ட் பண்றோம். வாட் இஸ் அலுமினா? பியூர் ஃபார்ம் ஆஃப் அலுமினியம் ஆக்சைடு, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா இந்த ஹால்ஸ் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா நம்ம என்ன சொல்றது, ரிஃபைனிங்ல வந்து பேயர்ஸ் ப்ராசஸ்க்கு அப்புறம் ஹால்ஸ் ப்ராசஸ்ல வந்து உங்களுக்கு ஃபுல் கொஸ்டினா வந்து கேட்காம எலக்ட்ரோட் ரியாக்ஷன் கேட்பாங்க. ஓவரால் ரியாக்ஷன் நீங்க போட்டுருக்கு பாருங்க, இதுதான். இந்த கொஸ்டின் வந்து 2 மார்க்ல வரலாம், இல்ல 4 மார்க்ல எலக்ட்ராலிட்டிக் ரிஃபைனிங் ஆஃப் அலுமினியம் அப்படின்னு கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அலுமினியம் தான் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். ஓகேவா? ப்ராப்பர்ட்டிஸ் வரும்போது யூ கேன் எக்ஸ்பெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் ஹாட் கொஸ்டினா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? அலுமினோ தெர்மைட் ப்ராசஸ் இருக்கு பாருங்க, இது வந்து எக்ஸ்பிளைன் பை அலுமினியம் ஆக்சைடு இஸ் யூஸ்ட் அஸ் a reducing agent அப்படின்னு கேட்கலாம். வித் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன்னு கேட்கலாம் இந்த கொஸ்டின். யூசஸ் எல்லா மெட்டல்ஸ்க்கும் பார்த்து வச்சுக்கோங்க. 2 பாயிண்டா பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க்ல தான் வரும், 4 மார்க்ல எல்லாம் யூசஸ் வராது. 2 பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரிதான் காப்பருடைய மெட்டலர்ஜி கேட்கறது கிடையாது. ரிஃபைனிங்கோ இல்லை வந்து எப்படி இட் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் அப்படிங்கிற கொஸ்டின் இது வரைக்கும் ரொம்ப வந்ததே கிடையாது. ஆனா ப்ராப்பர்ட்டிஸ்ல ஏதாவது கேட்கலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. திஸ் கேன் பி ஹாட் கொஸ்டின் தான், புக்குள்ள இருந்து வருதுனாலே அது ஹாட் கொஸ்டின்ஸ் தான். அந்த மேக்ஸிமம் நான் சொன்னேன், நேற்று கூட சொல்லும்போது என்ன சொன்னேன், ஒரு 4 மார்க்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு ஹாட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் அயன் எடுத்துக்கிட்டோம்னா, அயன்லயும் வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் பார்ட் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. நீங்க வந்து சிம்பிளி யூ ஷுட் நோ ஹேமடைட் ஓர் எடுக்கிறோம். ஹேமடைட் ஓர் ஸ்மெல்டிங் ப்ராசஸ் நடக்குது. ஸ்மெல்டிங் ப்ராசஸ்ல இருந்து பியூரிஃபைடா இருக்கக்கூடிய அயன் ஆக்சைடு வந்து என்னவா நம்மளுக்கு பியூர் ஃபார்ம் ஆஃப் அயன் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தட் மெத்தட் யூசிங் த பிளாஸ்ட் ஃபர்னஸ் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதுல கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அயன்ல கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப வந்தது இல்லைம்மா. அயன்ல வந்து ரஸ்டிங் வந்திருக்கு. யூசஸ் ஆஃப் அயன் பார்த்து வச்சுக்கோங்க. 3 டைப்ஸ் ஆஃப் அயன் பார்த்து வச்சுக்கோங்க 2 மார்க்ஸ்க்கு. டைப்ஸ் ஆஃப் அயன், யூசஸ் ஆஃப் அயன். அதுக்கப்புறம் அலாய்ஸ். இந்த அலாய்ஸ்ல போகும்போது தான் யூ வில் நோ அபவுட் ஃபெரஸ் அலாய், நான் ஃபெரஸ் அலாய்ஸ், அப்புறம் அமால்கம்ஸ். அமால்கம் கொஸ்டின் வந்து 1 மார்க்லயும் வரலாம், 2 மார்க்லயும் வரலாம். யூஸ் பண்றது என்ன அமால்கம் அப்படிங்கிற கொஸ்டின் 1 மார்க்ல அப்பப்போ கேட்கிற கொஸ்டின். அதுக்கப்புறமா கரோஷன் ரஸ்டிங். இந்த 2 கொஸ்டினுமே அகெயின் வந்து காசஸும் வரும், ப்ரிவென்ஷன் வரும். இந்த 2 கொஸ்டினுமே வந்து சான்சஸ் இருக்கு. கரோஷன்னா எவ்ரி மெட்டல் இட் இஸ் கால்ட் கரோஷன். அயனுக்கு மட்டும் இட் இஸ் கால்ட் அஸ் ரஸ்டிங். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கரோஷன் ஹவு டஸ் இட் டேக் பிளேஸ், அதோட ஃபார்முலா என்ன, Fe2O3 XH2O. இது இருக்கு இல்லையா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கொடுத்து உங்களுக்கு 1 மார்க் கேட்பாங்க. டைப்ஸ் ஆஃப் கரோஷன் என்ன, ட்ரை, வெட். இது டைப்ஸ் ஆஃப் கரோஷன் ரொம்ப வந்தது கிடையாது. கரோஷன்னா என்ன, ரஸ்டிங்னா என்ன, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரோஷன், இந்த கொஸ்டின்ஸ் தான் ரெகுலரா வருது. சரியா? This lesson is over. Then we'll move to the next one, solutions. லெசன் எடுத்துக்கிட்டோம்னா வந்து டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் எக்ஸாம்பிள்ல வரும். ஓகேவா? டிஃபைன் சால்வெண்ட், டிஃபைன் சொல்யூட், டிஃபைன் சொல்யூஷன் அப்படிலாம் கொஸ்டின் கிடையாது. எக்ஸாம்பிள்ஸ் வந்து 1 மார்க்ல வரும். ஓகேவா?
அதுவும் இந்த கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் இருக்கு பாருங்க, அதுல வரும். பைனரி சொல்யூஷன் இருக்கு, அதுல வரும். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் வருது, அக்வஸ் நான் அக்வஸ், சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட், சூப்பர் சேச்சுரேட்டட், இதெல்லாம் வந்து இதுல 2 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்புறம் வேற என்ன, இந்த கொஸ்டின் கண்டிஷன்ஸ் ஃபார் solubility. Solubilityனா என்ன, what are the factors? இந்த ஃபேக்டர்ஸ் தான் முக்கியமானது. இது வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அது வந்து நம்ம ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின் வந்து ரீசனிங் கொஸ்டின் தான் வரும். ரீசனிங் கொஸ்டினா என்ன வச்சு பேஸ் பண்ணி வரும், 3 ஃபேக்டர்ஸ் வச்சு பேஸ் பண்ணி தான் வருது. இல்லை ப்ரெஷர் பேஸ் பண்ணி வரும். அந்த கொஸ்டின் 2 மார்க்ஸ்ல வந்திருக்கு. ஓகேவா? ஸோ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த சாலிபிலிட்டி, 3 points, யூ ரிமெம்பர் தட். இந்த கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா வால்யூம் பர்சன்டேஜ். அங்க நம்ம எப்படி வந்து இந்த பர்சன்டேஜ் பார்த்தோம் இல்லையா, பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் எலிமெண்ட் இன் அ காம்பவுண்ட், அந்த மாதிரி இங்க வால்யூம் பர்சன்டேஜ் வந்து நியூமரிக்கல் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் வால்யூம் பர்சன்டேஜ், மாஸ் பர்சன்டேஜ். இந்த கொஸ்டின் டிஃபரன்சியேஷன்ல வருமா, என்ன வரும் இதுல இருக்காதுல, டெலிக்வசன்ஸ், மைக்ரோஸ்கோபிக். இந்த கொஸ்டின் இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகேவா? அண்ட் which one? இது நீங்க as such வந்து பிராக்டிகல்ஸ்லேயே பண்ணிடுறீங்க. காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட், வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன்னா என்ன, வாட் ஹேப்பன்ஸ். இந்த கொஸ்டின் வந்து 2 மார்க்ல வாட் ஹேப்பன்ஸ் ஆன் ஹீட்டிங் அப்படிங்கிற மாதிரி அந்த கொஸ்டின் வரலாம். வாட் இஸ் இட் ஃபார்ம்டு, வை, அப்படி கேட்குற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கலாம். டிஃபரன்சியேஷன் பார்ட் வந்து இது நான் சொல்லிட்டேன், டெலிக்வசன்ஸ் அண்ட் ஹைக்ரோஸ்கோப். இங்க இருக்கு இந்த ஃபார்முலாஸ் இருக்குல்ல, இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது மேட்ச் த ஃபாலோயிங்ல வரலாம், இல்லைன்னா 1 மார்க்ல வரலாம். ஓகே, ப்ளூ விட்ராயல்னா என்ன, எப்சம் சால்ட் என்ன, ஜிப்சம் என்ன, கிரீன் விட்ராயல், ஒயிட் விட்ராயல் பாருங்க. இது மேட்ச்லயோ இல்ல வந்து 1 மார்க்ல இந்த கொஸ்டின் வரும். as I told you, mass percentage, volume percentage, இதுல நியூமரிக்கல் வரதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த லெசன்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துட்டோம்னா நம்ம என்னென்னலாம் கொஸ்டின் இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். தனியா வந்து டைரக்ட் கொஸ்டினே கிடையாது, ஈக்குவேஷன் இதை எழுதுங்க அதை எழுதுங்கலாம். எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது என்ன ரியாக்ஷன், கம்ப்ளீட் த ரியாக்ஷன், அந்த மாதிரி. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காம்பினேஷன் ரியாக்ஷன் கொடுத்துட்டு அதில் என்னென்ன டைப்ஸ் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ரியாக்ஷன் வந்து இல் கிவ் யூ த ரியாக்ஷன், வாட் டைப் ஆஃப் ரியாக்ஷன் இட் இஸ் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். எல்லாம் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷனை பார்த்து வச்சுக்கோங்க. காம்பினேஷன், டீகம்போசிஷன், அதுக்கப்புறமா இந்த டீகம்போசிஷன்ல 2 இருக்கு. அதுக்கப்புறம் யூ ஹாவ் த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், ரிடாக்ஷன் ரியாக்ஷன் கால்ட் அஸ் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். அது அதே மாதிரி டீகம்போசிஷன்ல இன்னொரு 3 டைப் இருக்குல்ல. இதுல வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் 2 மார்க் கொஸ்டின். எலக்ட்ரோலிட்டிக் டீகம்போசிஷன், தெர்மல் டீகம்போசிஷன் அண்ட் போட்டோ டீகம்போசிஷன். ஓகேவா? தென் வாட் எல்ஸ், இந்த ரியாக்ஷன் சீரீஸ் இருக்கு பாருங்க, இதை நீங்க பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் ஃபில் பண்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும்போது இன்கம்ப்ளீட் ஈக்குவேஷன் இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு இதை படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த கொஸ்டின் டிஃபரன்சியேஷன், காம்பினேஷன் ரியாக்ஷன், டீகம்போசிஷன் ரியாக்ஷன், இது வந்து கேட்டிருக்காங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் வாட் எல்ஸ், ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அதுக்கப்புறமா எண்டோதெர்மிக், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இது நீங்க இதுலயும் வந்து வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன், காம்பினேஷன், டீகம்போசிஷன், அதே மாதிரி ரிவர்சிபிள், இர்ரிவர்சிபிள். இது வந்து டிஃபரன்சியேஷன் கொஸ்டின் ஃப்ரம் திஸ் லெசன். ஓகேவா? இருக்கா, ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அப்புறம் டிஃபைன் வாட் இஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இந்த கொஸ்டின் வந்து இருக்குமா, ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அயோனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர், இந்த கொஸ்டின் வந்துடும். கேட்டிருக்காங்க. அயோனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்னாலே நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், KW is equal to concentration of H plus ion into OH minus ions. இந்த லாஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், அதான் இதுதான். H பிளஸ்க்கு பதில் போடலாம், இல்ல H3O பிளஸ்னு போடலாம். It can be like this or it can be like this இந்த ஈக்குவேஷன். ஓகேவா? அதே மாதிரி pH நியூமரிக்கல்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்மளுக்கு வந்து 2 மார்க்லயும் ஒரு 4 மார்க்லயும் கம்பல்சரி கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த 2 மார்க் கம்பல்சரி கொஸ்டின்ல இந்த pHோட கால்குலேஷன் இருக்கு, சம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, அது வந்து முதல்ல pH டெஃபினேஷன், டிஃபைன் pH கேட்கலாம், இல்லைன்னா pH கால்குலேஷன் கேட்கலாம் இல்லையா.
எப்படி pH calculations நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இங்க here. What is pH? Negative logarithm of hydrogen ion concentration. இது நான் உங்களுக்கு ஈஸியா வந்து எப்படி நீங்க நியூமரிக்கல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்றேன் நானு. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். pH is equal to minus log H plus இருக்கு இல்லையா? அதுக்கப்புறமா POH இருக்கா? POH is equal to அதே மாதிரி OH minus. இங்க இருக்கு பாருங்க. இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் pH and POH. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. pH plus POH is equal to 14 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூமரிக்கல்ஸ் வந்தா இது கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்ப வந்து ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க வந்து கொடுத்துருக்காங்க 11.76. அப்ப pH என்னவா இருக்கும்? 14ல இருந்து 11.76 மைனஸ் பண்ணணும். இப்படி இருக்கா? இப்ப இந்த மாதிரி ஒண்ணு கொடுக்குறாங்க. 10 to the power of -5 இல்லைன்னா 10 to the power of இருக்கா? இங்க சம்ஸ்ல என்ன பவர்ல என்ன நம்பர் இருக்கோ ரைட் இந்த கொஸ்டின் வந்துக்கலாம். இப்ப 1 into 10 to the power of -8 mole per liter அப்படின்னு கொடுத்துருக்கா ஹைட்ரஜன் அயனோட கான்சென்ட்ரேஷன். ரிமெம்பர் அந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல என்ன இருக்கோ அதுல மைனஸ் சைன் எடுத்துட்டு அப்படியே எடுத்து போயிட வேண்டியது ஆன்சர். போட்டிருக்காங்களா? ஆன்சர் பாருங்க. pH is equal to கால்குலேஷன்லாம் போடுறாங்க. என்ன போடுறாங்க? -8 கொண்டு வந்துட்டு into log 10 பேஸ் போட்டிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் போடுறதுல ஓகே. எனக்கு அப்படிலாம் பண்ண முடியாது, எனக்கு ஞாபகம் இருக்காது, ஃபார்முலா தெரியாது, ஈக்குவேஷன் தெரியாது, ஃபைன். pH is equal to 10 இருக்கா? 10க்கு மேல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை வித்தவுட் த சைன் போட்டுட்டீங்கன்னா தட் இஸ் ஆன்சர் ஃபார் pH. சப்போஸ் அதே கொஸ்டின்ல POH இல்ல pH என்ன கால்குலேட் பண்ணுங்க சொல்றாங்க வச்சுக்கோ. அப்ப என்ன பண்ணணும்? 14 - 8 that is equal to 6. இந்த கொஸ்டின்ல அப்படியே கொஸ்டினை பார்த்த உடனேயே ரெண்டு விஷயம் எழுதிட முடியும். எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிட்டீங்கன்னா அது ஒரு ஆன்சர். pH கால்குலேட் பண்ணிட்டு POH கால்குலேட் பண்ணுங்கன்னு சொன்னா 14ல மைனஸ் பண்ணி போட்டா இன்னொரு ஆன்சர். கண்டிப்பா வந்து அட்லீஸ்ட் 1.5 மார்க்ஸ் அது கொடுத்துருவாங்க இஃப் இட் இஸ் a 2 mark question. ஓகேவா? ஸோ pH கால்குலேஷன் தெரியவே தெரியாது எனக்கு அப்படின்னு சொன்னா கூட இப்படி போட்டுலாம். அப்படி கொடுக்காம 0.01 இல்லைன்னா 0.001 அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப அதை நீங்க என்ன பண்ணணும்? டெசிமலா மாத்தணும். டெசிமலா எப்படி மாத்துவீங்க? 0.01 இருந்ததுன்னா 1/100. 1/100னா என்ன அர்த்தம்? 10 to the power of -2 அர்த்தம். ஸோ அதை நீங்க மாத்திட்டு to the power of -2 இருக்கா? அப்ப வந்து ஆன்சர் pH வந்து 2 ஆன்சர் அப்படின்னு போட்டுருக்கு. இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். pH ரோல் ஆஃப் pH இந்த டெய்லி லைஃப் கேட்டிருக்காங்களா? யூசஸ் கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ளிகேஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த லெசன்ல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல டிஃபரன்சியேஷன் கொஸ்டின் 2 இருக்கு. ரிவர்சிபிள் இரிவர்சிபிள் ரியாக்ஷன், டீகம்போசிஷன் அண்ட் காம்பினேஷன் ரியாக்ஷன், pH டிஃபைன் தி pH கேட்கலாம். நியூமரிக்கல்ஸ் pH உடைய நியூமரிக்கல்ஸ் இதுல வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். இதுல என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒண்ணுமே புரியல அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. எப்படி சிம்பிளிஃபை பண்ணி படிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஓகேவா? இதுல ஹோமோசைக்ளிக், ஹெட்ரோசைக்ளிக் இது எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க. 1 மார்க்லயோ கண்டிப்பா வந்து அந்த MCQ ஃபார்ம்ல இருக்க கொஸ்டின்ஸ்ல கண்டிப்பா இது வரும். இல்லைன்னா 2 மார்க்லயும் கொஸ்டின் கேட்பாங்க. காம்பவுண்ட்ஸ் வந்து சைக்ளிக் காம்பவுண்ட், அதுக்கப்புறமா அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்கிற கொஸ்டின் கூட இருக்கு. ஆனா நீங்க இந்த டயக்ராம்லாம் வரையணும், ஸ்ட்ரக்சர்லாம் வரையணும்னு பயப்படவே வேண்டாம். வெறும் நேம்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா let us come to hydrocarbons. இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் வரும்பொழுது இதுல யூ ஷுட் ரிமெம்பர் 2 things, saturated, unsaturated. சேச்சுரேட்டடுக்கு என்ன, அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அடுத்த 10 எழுதுறது ரொம்ப ஈஸி. நீங்க எக்ஸாம்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஞாபகம் வச்சுன்னு எழுதிடலாம். ஆல்கேன்ஸ் அதுதான் சேச்சுரேட்டட், அதோட ஃபார்முலா என்ன? CnH2n+2. மீதி 2 எழுது அன்சாச்சுரேட்டட், ஆல்கீன்ஸ் அண்ட் ஆல்கைன்ஸ், CnH2n, CnH2n-2. அவ்வளவுதானா அந்த ஃபார்முலா. நான் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ண முடியலனால நீங்க ஆல்கைன்ஸ்ல இந்த CnH2n+2 இருக்கா, அது ஆல்கைன்ஸ்ல அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அதோட வரிசையை எழுதும் போது தட் இஸ் கால்ட் அஸ் a homologous series. வாட் இஸ் homologous series கொஸ்டின் 2 மார்க்ல வரும். தென் இந்த homologous series முதல்ல வெறும் ஒரே ஒரு கார்பன் போடும், அப்புறம் 2 கார்பன், அப்புறம் 3 கார்பன், அப்புறம் 4 கார்பன் போடும். அப்படி போடும் பொழுது ஹைட்ரஜன் என்ன பண்ணணும்? ஆல்கைன்ஸா இருந்ததுன்னா மல்டிப்ளைட் பை 2 + 2, அதான 2n+2. நீங்க அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதுறீங்க இல்லையா, 2x+2 அப்படின்னு போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதை மல்டிப்ளை பண்ணி கூட 2 ஆட் பண்ணணும். அதுதானே அந்த மாதிரிதான் இதை ஞாபகம் வச்சுக்கணும். C வந்து 1 தான், H4 நான் படிச்சதுல என்ன வந்துடணும் அப்படியே நீங்க ஆட் பண்ணிட்டே வாங்கலேன்.
கார்பன் 1ன்னா ஹைட்ரஜன் 4. அதுக்கப்புறமா என்ன வரணும், கார்பனுக்கு மட்டும் என்ன பண்ணிருப்பீங்க C2. அப்ப H என்ன வரணும், 4 இருக்காங்க, +2 ஆட் பண்ணிட்டே வாங்க, ஒன்றுக்கு ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபார்முலா முடிஞ்சிச்சு. C4, C2H6, C3H8, C4H10, C6H, C5H12, C6H14 அப்படின்னு வரிசையா வந்துடும். CH4ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே 1 இன்க்ரீஸ் பண்ணும், இதுக்கு 2 இன்க்ரீஸ் பண்ணும், 1 இன்க்ரீஸ் பண்ணும், 2 இன்க்ரீஸ் பண்ணும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வரிசையா வந்து அதோடைய ஃபார்முலா வந்துடும். இது எதுக்கு சொல்றேன்னா, இதை வச்சுட்டு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, இதுக்கப்புறம் இதனுடைய சப்ஸ்டிடியூட்டட் காம்பவுண்ட்ஸ் இதுல என்னென்ன லெசன்ல உங்களுக்கு என்னென்ன வருது, ஆசிட் வருது, ஆல்கஹால் வருது, என்னென்ன வந்து அதோடைய ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் கேட்பாங்கம்மா. மேட்ச் தி ஃபாலோயிங்ல ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் கேட்பாங்க. வாட் இஸ் த ஃபங்க்ஷனல் குரூப்? ஒரு ஆட்டமோ இல்ல குரூப் ஆஃப் ஆட்டமோ என்ன பண்ணுது, அந்த காம்பவுண்டுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை டிட்டர்மைன் பண்ண குரூப்புக்கு பேரு தான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப். ஆட்டம் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம் that determines the chemical properties of any compound are called as a functional group. ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நம்ம சொல்றோம் இல்லையா? ஓகே, இப்ப அதை வச்சுட்டு நம்ம என்னென்னலாம் இருக்கு உங்களுடைய சிலபஸ்ல என்ன இருக்கு, ஆல்கஹால், ஆசிட், ஆல்டிஹைட், கீட்டோன்ஸ், ஈத்தர்ஸ், இந்த 5உடைய ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. வந்துடலாமா? எஸ்டரும் இருக்கு, ஆல்கஹால், ஆல்டிஹைட், கீட்டோன், ஆசிட், எஸ்டர், ஈத்தர். இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஜெனரல் ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? அப்ப ஹோமோலோக சீரீஸ்ங்கிறது என்னது, நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, இப்ப எப்படி அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரணும், CH2 ஒன்றுக்கு ஆட் பண்ணிட்டு வரணும். அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் ஹோமோலோக சீரீஸ். அந்த சீரீஸ்ல ஆல்கேன் எடுத்துக்கிட்டோம்னா CH4, C2H6, C3H8. ஆல்கீன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா C2H4, C2H6 அப்படி வரணும். ஓகேவா? அதுதான் வந்து homologous series. There the successive element, successive compound differs with the formula of CH2 அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கொஸ்டின் வந்து homologous series கேட்கறாங்க. ஓகேவா? அப்புறமா நேமிங் ஆஃப் த காம்பவுண்டும் 1 மார்க்லயோ இல்ல 2 மார்க்லயோ வரணும். ஓகேவா? 1 மார்க்ல வந்து வரதை விட 2 மார்க்ல கூட கேட்டுடுவாங்க. 2 காம்பவுண்ட் கொடுத்துட்டு அதோட IUPAC நேம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதனால அதை பார்த்து வச்சுக்கோங்க. Rules for writing the organic compounds. எப்படி ஆர்கானிக் காம்பவுண்ட் நம்ம நேம் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா preparation of ethanol. How ethanol is manufactured. இந்த கொஸ்டின் வந்திருக்கு. 2 மார்க்ல இந்த கொஸ்டின் வருது, இல்ல 4 மார்க்ல கூட இந்த கொஸ்டின் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ்ல எஸ்ட்ரிஃபிகேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. இங்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல எஸ்ட்ரிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த எஸ்ட்ரிஃபிகேஷன் கொஸ்டின் 2 மார்க்ஸ்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறமா வந்து வாட் ஹேப்பன்ஸ் ஆன் த டீஹைட்ரஜனேஷன், இந்த கொஸ்டின் 2 மார்க்ஸ்ல வரும். யூசஸ் ஆஃப் எத்தனால், இது 2 மார்க்ஸ்ல. ஸோ இதெல்லாம் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ் போட்டுட்டு 2 பாயிண்ட்ஸ் படிங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா யூ ஹேவ் எத்தனாயிக் ஆசிட். இந்த லெசன்ல எத்தனாயிக் ஆசிடும் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள். என்ன எழுதுவீங்க, ஆக்சிடேஷன் ஆஃப் எத்தனால் கிவ்ஸ் எத்தனாயிக் ஆசிட் அப்படின்னு வேர்ட்ஸ்லயாவது படிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபார்முலா எழுத தெரியலன்னா, ஆக்சிடேஷன் ஆஃப் எத்தனால் கிவ்ஸ் எத்தனாயிக் ஆசிட், 1 லைன் ஆன்சர்ஸ் இதெல்லாம். அதே மாதிரி யூசஸ், எந்த சப்ஸ்டன்ஸ், எந்த காம்பவுண்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் யூசஸ் படிக்கும்போது அட்லீஸ்ட் 2 பாயிண்ட். ஏன்னா அது வந்து 2 மார்க் கொஸ்டின்ல தான் கேட்பாங்க. தவிர 4 பாயிண்ட்ஸ் வர மாதிரி 4 மார்க் கொஸ்டின்ல வராது. ஸோ எங்கெல்லாம் யூசஸ் இருக்கோ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸி ஸ்கோரிங். அதனால நீங்க அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் டிஃபரன்சியேஷன் கேட்பாங்க. சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ், டிஃபரன்ஷியேட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் சோப்ஸ் இருக்கு இல்லையா, ஹார்ட் சோப் அண்ட் சாஃப்ட் சோப். இந்த கொஸ்டினுக்கு கேட்கல, பட் we can expect. அப்புறமா வந்து கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் வந்து sometimes they can ask this question. கிளென்சிங் ஆக்ஷன் கேட்கும்போது உங்களுக்கு இந்த டயக்ராம் ஞாபகம் வரும். இந்த டயக்ராம் ஞாபகம் வந்துச்சுன்னா இதோட எப்படி எழுதணும்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். இப்போ நிறைய டைம் இருக்கு, படிங்க. படிக்க முடியல, உங்களுக்கு புரியல அப்படின்னா கிளாஸ் டீச்சர்ஸை கேளுங்க. ரொம்ப சிம்பிள். இந்த டயக்ராமை வச்சு நீங்க ஃபுல் ப்ராசஸ் ஆஃப் கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் வந்து நீங்க ஈஸியா எழுதிடலாம். as I told you, டிஃபரன்ஷியேட்ல வந்து சொன்னேன் இல்லையா, சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் கொஸ்டின் வந்து சான்சஸ் இருக்கு. மினிமம் 4 பாயிண்ட்ஸ். நிறைய படிக்காதீங்க. 4 பாயிண்ட்ஸ்க்கு மேல படிக்கவே படிக்காதீங்க எந்த டிஃபரன்சியேஷனா இருந்தாலும். ஏன்னா 4 மார்க்ல வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் வேற என்ன, IUPAC. இந்த லெசன் வந்துட்டு, இந்த லெசன்ல வந்து என்னென்ன கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா IUPAC நேம் கேட்பாங்க. அதுக்கப்புறமா ஹோமோலோகஸ் சீரீஸ் வந்து சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறமா மேனுஃபேக்சர் ஆஃப் எத்தனால், மேனுஃபேக்சர் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட், uses of ethanol, uses of ethanoic acid, what is esterification, what happens on dehydrogenation. இதெல்லாம் வந்து important questions in the lesson, carbon and its compounds. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா you can prepare well and do your exams well.
இதுதான் ஸ்டார்டிங். நம்மளுக்கு ஹாஃப் இயர்லி தான் நம்மளுக்கு கம்ப்ளீட் சிலபஸ். ஸோ ப்ரிப்பேர் வெல். இட் வில் பி லைக் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் இட் வில் பிகம் வெரி ஈஸி ஃபார் யூ டு லேர்ன். ஓகே சில்ட்ரன், you have any doubts you can ask. Animus? எஸ், தேங்க்யூ ஷாம்லா மிஸ். ரொம்ப அழகா எல்லா லெசனும் ஒரு ஃபாஸ்ட் ரீகேப் மாதிரி பண்ணிட்டீங்க, எதெல்லாம் இம்பார்ட்டன்றது. ஸோ இதை தாண்டி பெருசா ஒன்றும் வரப்போறது கிடையாது. பிள்ளைங்க இதை திரும்ப திரும்ப பார்த்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தா கண்டிப்பா அதுல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 80% நீங்க சொன்னதுல இருந்து தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி அவங்க டஃப்பா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான். மேம், கம்பல்சரி क्वेश्चन எப்பவுமே ப்ராப்ளம்ல கேட்பாங்களா? ஆமாடா, நியூமரிக்கல்ஸ் இருக்கும், கண்டிப்பா நியூமரிக்கல் இருக்கும்டா அதுல. Thank you மேம். ஓகே மேம், அது பிசிக்ஸ் இருக்குமா இல்ல கெமிஸ்ட்ரியா இருக்குமா? அது எதுல வேணாலும் வரும்டா. பிசிக்ஸ்ல இருக்க சான்சஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரிலயும் இருக்க சான்ஸ் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா எந்தெந்த லெசன்லாம் நியூமரிக்கல் இம்பார்ட்டன்ட்னு, என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம். சும்மா அதுவும் எக்ஸாம்பிள் சம்ஸ் கூட கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் எக்ஸாம்பிள் சம்மே கூட கேட்டுடுவாங்க. ஓகேவா? ஓகே மேம். ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எப்பயுமே படிக்க உட்காரும் பொழுது புக்கு தான் நம்மளுக்கு எல்லாமே. ரேப்பர் டு ரேப்பர் படிச்சாலே போதும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் பேஜ் வரைக்கும் படிக்கும்பொழுது நீங்க இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தடவை படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் இங்கெல்லாம் இருக்கு கொஸ்டின்ஸ் எனக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்க ஓபன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அது. அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? மேம், சொல்லுமா. இது நியூக்ளியர் பிசிக்ஸ்ல வந்து 1 or 2 சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன क्वेश्चन? அது என்ன? நியூக்ளியர் பிசிக்ஸ்ல 1 or 2 சென்டென்ஸ் क्वेश्चन ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க தனியா. சரி. அது என்ன 2 மார்க்லன்னு கேட்பாங்களா, எதுலன்னு கேட்பாங்க? எதுல இருந்து கேட்பாங்கன்னா புரியல. உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 2 மார்க் क्वेश्चंस கூட இருக்குடா, சான்சஸ் இருக்குடா. டிஸ்பிளேஸ்மென்ட்லாம் 2 மார்க்ல வரும் சம்டைம்ஸ். ஓகே மேம். ஆல்பா டிஸ்இன்டகிரேஷன்னா என்ன, எக்ஸ்பிளைன் ஆல்பா டிஸ்இன்டகிரேஷன் அப்படிங்கிறது 2 மார்க்ல வரலாம். இல்லைன்னா வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி இன் த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன், இந்த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதுலாம் 2 மார்க்ஸ்ல வரலாம். ஓகேவா? அந்த 2 மார்க்ஸே தான் வந்து என்ன பண்ணுவாங்க, 7 மார்க் கொஸ்டின்ல 2 கொஸ்டின் ஒரு இடத்துல கேட்டுருவாங்க. அதையே நாட் நெசசரி அது 2 மார்க்ஸ்ல மட்டும் தான் அந்த பார்ட் பி ல வரணும்னு அவசியம் இல்ல. பார்ட் டி இருக்கு இல்லையா, அதுலயே வந்து ஒரு 3 கொஸ்டின் கேக்குறப்ப ஒரு கொஸ்டின் அதுவும் வந்துரும் அந்த மாதிரி. ஓ எஸ் மேம். थैंक यू. ஓகேடா. இந்த சாடி ஃபஜான் ரூல் பாத்துக்கோங்க, அதுல அது கூட வரும் 4 மார்க் கொஸ்டின்ல. ஓகே மேம். வேறமா ஷார்ட் क्वेश्चंस வருமா மேம்? ஆமாடா, ஹாட் கொஸ்டின் கண்டிப்பா வந்து 5 மார்க் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மாதிரி கேட்கும் போது தான் நிறைய சென்டென்ஸ் குறைஞ்சிரும் இல்லையா, அதுக்காகவே வந்து கண்டிப்பா ஒரு 4 to 5 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து புக் உள்ள இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட டவுட்ஸ் நீங்க வந்து குரூப்ல வந்து போடுங்க. மேடம் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. சோ வெதர் மோசமா இருக்கிறதுனால எல்லாருக்குமே கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்கும். ஆமா 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 மிஸ். ஓகே, thank you all. ஃபாதர் இருக்கீங்களா? Okay, I'm here. Yes, father. okay. So thanks to Madam Shamla. Thank you father. ஒரு 2 or 3 ஸ்டூடண்ட்ஸ் தமிழ்ல கேட்டிருக்காங்க, அதுதான் பண்ணனும் அடுத்து. I have to send something for them in the group. Thanks for your availability இந்த கஷ்டத்துலயும் இந்த மழையிலயும். Thanks for availability, for expertise. Thanks to Annie madam also. அப்புறம் எல்லா பிள்ளைகளுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நல்லா படிங்க எக்ஸாமுக்காக. மீண்டும் இந்த பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி சந்திப்போம் இல்லையா, வாய்ப்பு இருக்கு. ஆமா கண்டிப்பா. Thank Annie madam to organize this one again. So thank you. Thank Good you. evening. Thank you father. Thank you children. Thank you father. Thank you very much.